11வது மண்டல பூஜையின் அவசியம் இன்று முதல் 10 நாட்களுக்கு உபன்யாச நிகழ்ச்சி செங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ வி தாமோதர தீட்சிதர் அவர்கள் அச்சாவதாரம் பற்றிய உபன்யாசம் இன்று நடைபெறும். தசாவதார நிகழ்ச்சியாக இதை தொடர்ந்து நடத்த இருக்கிறார்கள். 10வது நாள் என்று பாரதிய சம்பிரதாயங்கள் என்று நம் தினசரி வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை விஷயங்களை பற்றி நமது இளைய தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்காக இசைந்துள்ளார்கள். அதனால நிறைய பேர் உங்க வீட்டில் இருக்கிற இளைஞர்களையும் கூட்டு வந்து குழந்தைகளையும் கூட்டு வந்து இதை கேட்டு அவர்கள் மனதில் இருக்கிற மாதிரி பதிவு பண்ணிக்க வேண்டுகிறேன். சுவாமி சார். विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। ये शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला। तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डी कृष्णमृगत्वक्परिधानः। साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः पर्वस्वरूपं विवृणोतु। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविंदाय नमो नमः। पीताम्बरं करविराजित शंखचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधा सहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। अस्मत्कुलेश्वरं देवम् अस्मच्छत्रुविनाशनम् अस्मदिष्टप्रदातारं शास्तारं प्रणमाम्यहम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। भक्तवात्सल्य जलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं
குலதெய்வதம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகத அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஓம் ஸ்ரீ ராதா ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோபால கிருஷ்ணாய பரபிரம்மணே நமஹ. ஓம் சத்குரு சரணாரவிந்தாப்யான் நமஹ. வாக்தேவ்யே நமஹ. ஓம் ஹனுமதே நமஹ. ஸ்ரீ ஹரயே நமஹ. பிரளயபயசி தாதுः சுப்தசக்தேர்முகேभ्यः ஸ்ருதிகணமபநீதம் பிரத்யுபாதத்தஹத்வா திதிஜம் அகதமத்யோ பிரம்ம சத்யம் விரதானாம் தமஹம் அகிலஹேதும் ஜிம்ஹமீனம் நதோஸ்மி. சத்யம் விரதஸ்ய द्रमिलाभिभर्तुः नदी जले तर्पयतस्तदानि कराञ्जलौ सज्ज्वलिताकृतिस्त्वम् अदृश्यथाः कश्चन बालमीनः. परम करुणामूर्तिயான பகவானுடைய அம்சங்கள்ல பிரிவுகள்ல வழிபாட்டு முறைகள்ல ஒன்றா உள்ள சாஸ்தா, ஐயனார், ஐயப்பன், இப்படி பல வகையில போற்றக்கூடியதான நம்ம ஐயப்பன் கோவில்ல திருச்சியில கார்த்திக மாசத்துல இன்று முதல் 10 நாட்கள் சனாதன தர்மத்துல வைதீகமான நமது ஹிந்து மதத்துல உள்ள உயர்ந்த விஷயங்களை இதிகாச புராணங்கள் மூலமாக எடுத்து சொல்லக்கூடியதான ஒரு வாய்ப்பானது 1986 எங்க குடும்பத்துக்கு உண்டு. இந்த கோவில் கும்பாபிஷேகமானத்திலேருந்து இன்னி வரை 2 வருஷம் இருந்ததுன்னா 40 வருஷம் ஆப்போகுது. கும்பாபிஷேகமானத்திலேருந்து எங்க அப்பா வந்திருந்தார். அதுக்கு பாபு தீட்சிதர்னு. அதுக்கப்புறம் நான் வந்துன்னு இருக்கு. இதுக்கு காரணம் ஐயப்பனோட கருணை. யாருக்கு என்ன கடமை என்று ஐயப்பன் சங்கல்பிக்கிறாரோ அவர்களை அந்த காரியங்கள்ல பயன்படுத்திக்கிறார். இதுதான் நம்ம மதத்தினுடைய அடிப்படை விஷயம். நான் செய்யறேன், என்னால இது நடக்கிறது, என்னால இது ஆனது, என்னாலதான் இது முடியும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு மௌட்யம்னு பேரு. மௌட்யம்னா மூடத்தனம். மாபெரும் உலகத்தை இயக்கக்கூடிய பரம்பொருளான பரமாத்மாவுக்கு நாம் ஒரு அணுவிலையும் ஒரு அணு. நம்ம கிட்ட பகவான் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறான் அப்படின்னு சொன்னா நாம் அதனால் கர்வத்தை அடையக்கூடாது. அத பாக்கியம் அப்படின்னு நினைக்கணும். இவ்வளவு பெரிய பொறுப்பை பகவான் நம்ம கிட்ட ஒப்படைக்கிறான். எத்தனையோ மனிதர்கள் உலகத்துல ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்டுதான் இருக்கும். ஒருவரும் ஒரு நிமிஷம் கூட செயல்படாமல் இல்லை. மூச்சு விடுறது உள்பட ஒரு காரியம் தானே. உட்கார்ந்து யோஜனை பண்றது, டிவி பார்க்கறது, வம்படிக்கிறது, போன் பேசுறது, இல்லைன்னா 24 மணி நேரமும் சாப்பிட்றது, ஏதோ ஒரு காரியம் செஞ்சுன்னு தானே இருக்கும். எல்லா உயிரினங்களும் உலகத்துல செயல்படுகிறதே, காரியங்கள் செய்யறது. அதுல மனித பிறவியான நம்ம இறைவன் ஆறறிவோட படைத்து அந்த
ஆறறிவுக்கு அடையாளமான விரும்புதல், அறிதல், விரும்புதல், செயல்படுதல் அப்படிங்கிற 3 தன்மையை பகவான் நம்ம கிட்ட கொடுத்திருக்கான். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க கூடிய அறிவை கொடுத்திருக்கான். அதுக்குதான் பகுத்தறிவுன்னு பேர். அப்புறம் அதை விரும்புறோம். நாம் என்னத்தை விரும்பினோமோ அதை நாம் அடையறதுக்கு முயற்சி பண்றோம். சில பேருக்கு விரும்புதல் இருக்கும். ஒரு நாய் ஒரு தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு தண்ணி கிடைக்கணுமே, தெரு முழுக்க சுத்தும். எங்க எப்ப கிடைக்கும்னு அதுக்கு தெரியாது. ஏன்னா ஊர்ல உள்ள குளத்தெல்லாம் வெட்டி மூடி வீடு கட்டியாச்சு. அதுக்கு தண்ணி எங்க கிடைக்கும்னு தெரியாது. ஒரு முதுகு சொரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மாட்டை கவனிச்சோம்னா அதால முதுகு சொரிஞ்சுக்க முடியுமா? அதை கட்டி வேற போட்டு வச்சிடறோம். நாம எப்ப அவிழ்த்து விடுறோமோ அப்ப ஓடி போய் பக்கத்துல உள்ளதுல அப்படி முதுகை தேய்ச்சுக்குவோம். அதுக்கு எவ்வளவு நேரமா அரிச்சுதோ. நமக்கெல்லாம் அப்படி இல்லையே. எனக்கு தாகமா இருக்கு தண்ணி குடிக்கணும்னு தண்ணி கிடைக்கிறது விஷயம் இல்ல. தாகம் வந்தா தண்ணி தேவைப்படும்னு பக்கத்துல கொண்டு வச்சுட்டு இருக்கேன். தாகமா இருக்கிறதே தண்ணி குடிக்கிறோங்கிறது விஷயம் இல்ல. எனக்கு தாகம் ஏற்பட்டா இது மாதிரி ஒரு சுதந்திரம், ஃப்ரீடம் எதற்கு கொடுத்திருக்கான்ங்கிறத யோசனை பண்ணணும் நாம். அப்ப நாம் மிருகங்களுடைய தேவைகளான உண்ணுதல், உறங்குதல், குழந்தைகளை பெற்றுக்கிறது, தன்னை காப்பாத்திக்கிறது, இந்த செயல்களை மட்டும் செய்யணும், அதுக்காக தான் நாம பிறந்திருக்கோம் அப்படின்னு இல்லாம அதற்கு மேல இந்த உலகத்திற்கு நாம் என்ன நன்மைகளை செய்ய முடியும், இந்த சமூகத்துக்கு, சமுதாயத்துக்கு, மக்களுக்கு, உயிரினங்களுக்கு, உலகத்திற்கு நாம் என்ன நன்மையை செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம் நினைத்து நம்மாலான உதவிகளை செய்யக்கூடியதான ஒரு வாய்ப்பை மனித சமூகத்துக்கு தான் பகவான் கொடுக்கிறார். ஒரு நாய் நினைச்சா இன்னொரு நாய்க்கு சோறு போட முடியாது. ஒரு மனிதன் நினைச்சா 4 பேருக்கு சாப்பாடு போடலாம். கீழே விழுந்தது, கால் அடிபட்டு ஒரு மிருகம் அப்படின்னா இன்னொரு மிருகம் அதை தூக்கி தலையில வச்சுன்னு போக முடியாது. சில மிருகம் கூட போறது. நாம அவர்களை எடுத்து உட்காத்தி வச்சு, அவர்களை தூக்கி விட்டு உட்காத்தி வச்சு, கை கொடுத்து வைத்தியம் பண்ணி, சாப்பாடு ஊட்டி, துணி கட்டி விட்டு எல்லாம் பண்றோம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமா யோசனை பண்ணி எல்லாத்துக்கும் மேல அறிவு. வெறும் உடம்ப உத்தேசிச்சு மட்டும் செயல்கள் புரியாம அறிவினுடைய உயர்வு தான் உயர்வு. வாழ்க்கையில அறிவாலதான் உயரணும். பிறப்பால உயர்வுங்கிறதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்படவே இல்லை. அது பின்னாடி தொழில் அடிப்படையாக கொண்டு வந்தது எல்லாருக்குமே தெரியும். அது மனிதனுடைய மனதில் அப்படி படிஞ்சுடுத்தது. ஆனா நாம பேசும்போது தொழில அடிப்படையா வச்சுதான பெயரையே சொல்றோம். நாம இவர் பார்ப்பான், இவர் ராஜா க்ஷத்ரியன், இவர் செட்டியார் வணிகர், இவர் வேளாளர் விவசாயி, இவர் குயவனார், இவர் தச்சர். அப்படிலாம் ஏன் சொல்றோம்? அந்த வேலையை வச்சுதான் சொல்றோம். அப்ப வேலையால பிரிவா, பிறப்பினால பிரிவா? வேலையாலதான். அப்ப இதுல உயர்வு தாழ்வுங்கிறது ஏது? பின்னாடி ஜனங்களுக்கு இருக்கு பாருங்க. என்னத்தை நாம சௌக்கியமா உட்காத்தி வச்சு ஒரு ரூம்ல சாப்பாடு போட்டாலும் சும்மா இருக்க முடியாது. இந்த டிவில எல்லாம் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு சாப்பாடு போட்டு ஒரு ஷோ நடத்துறான். ஏதோ பார்த்து எல்லாம் தெரியும். அது சண்டை போட்டுக்கணும், நாய் மாதிரி சண்டை போட்டு பேசாம இப்படி ஒரு 100 நாள் ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைச்சது.
சாப்பிட்டு சாப்பிட்டு நாம மௌனமா இருப்போம்னு யாராவது இருக்க முடியுமா? அவனே இருக்க விட மாட்டான், அந்த ஷோக்காரனே இருக்க விட மாட்டான். இருந்தாலும் அதை பாருங்க ஜனங்கள். சும்மா இருத்தல் சுகம். சும்மா இருத்தல்ங்கிறது உழைக்காம இருக்கிறது இல்ல, பறக்காம இருக்கிறது. இப்படி ஒரு ஐயப்பன் கோவில்ல ஒரு காரியத்தை நாம் செய்யறோம் அப்படின்னா ஐயப்பனோட ஒரு கருணை அது. இன்று முதல் 10 நாட்கள் பகவானுடைய அவதாரங்களை தசாவதாரம்ங்கிற பெயர்ல உபன்யாசமும் 22ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையில் 8 நாட்கள் விசேஷ ஹோமங்கள், காமியார்த்த ஹோமங்கள் என்று சொல்லுவார்கள். பொதுவாக இந்து மதத்துக்கு பொதுவான தெய்வம்ங்கிறது எது? மற்ற மதங்கள் எல்லாம் ஒரு தெய்வத்தோட பேரை சொல்றார்கள். இந்து மதத்தில் இத்தனை தெய்வங்களை சொல்றமே, நாம இத்தனை பிரிவுகள்னு சொல்றமே. இது என் தெய்வம், இது ஒன் தெய்வம், அந்த தெய்வம், இந்த தெய்வம்னு. இந்து மதத்துக்குன்னு பொதுவான ஒரு தெய்வம் உண்டா சார்னா உண்டு. அது எதுன்னா அக்னி. அக்னிமுகாவை சர்வா தேவதா ஆஹா அப்படின்னு சாஸ்திரம். அதனாலதான் யார் வீடா இருந்தாலும் ஒரு விளக்கு ஏத்துறமும். இப்ப என்ன வெளிச்சமா இல்ல? ஒரு காலத்துல வெளிச்சம் இல்லாம இருந்தது, விளக்கேற்றினார்கள்னு சொல்லலாம். இப்ப நம்ம வீட்டுல விளக்கேத்துறதுங்கிற பழக்கம் ஒரு பரம ஏழை வீட்டுல இன்னி வரையில் இருக்கு. கொஞ்சம் எல்லாருமே யோசனை பண்ணணும், கவனிச்சு கேட்கணும், யோசனை பண்ணணும், குழந்தைகள்கிட்ட சொல்லணும். அதை என்னது? அது என்ன பழக்கம்? அது அக்னி. அக்னி வழிபாடுங்கிறது இது ஆதி மனித வழிபாடு இல்ல, வேத வழிபாடு. நமக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அல்லது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இப்ப நடக்கிறது என்னன்னா ரெண்டுமே இல்ல. புரிஞ்சுக்கிறதும் இல்ல, புரிஞ்சுக்க முயற்சி பண்றதும் இல்ல. எதிராளிய குழப்பி விட்டுணும். நாம புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, மக்களை குழப்பி விட்டுணும். இதுதான் இப்ப நடக்கிற ட்ரெண்ட். ஆதி மனிதன் அக்னியை வழிபட்டான் அப்படிலாம் கிடையாது. நம் முன்னோர்கள் அறிவாளிகள். மற்ற மதத்துல உள்ளவர்கள் வேணா காட்டுவாசிகளா இருந்து மதம் உருவாயிருக்கலாமே தவிர நம்ம மதத்திலும் ஆதியிலேருந்து அறிவாளிகள் நம் முன்னோர்கள்லாம். அக்னிய வழிபாடுங்கிறது எதற்காகன்னா, உலகத்துல 2 வகையான ரூபத்துல உலகம் இருக்கு. பிரத்யக்ஷம் பரோட்சம்னு சொல்லுவோம் சாஸ்திரத்துல. நம்ம சாஸ்திரத்தை தான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல எனர்ஜி மேட்டர்ங்கிறது. பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது மேட்டர், பரோட்சம்னா எனர்ஜின்னு அர்த்தம். கண்ணுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கண்ணுக்கு தெரியறது, கண்ணுக்கு தெரியாதது, 2 வகையா அந்த உலகம் இருக்கு. கண்ணுக்கு தெரியறதெல்லாம் பொருள்னு சொல்லிடுவோம், கண்ணுக்கு தெரியாததெல்லாம் சக்தின்னு சொல்லுவோம், எனர்ஜின்னு. இப்ப இந்த ஃபயர் இருக்க, நெருப்பு, இது எனர்ஜியா மேட்டரா? ரெண்டும். அதனாலதான் அதை வழிபட்டா எனர்ஜியையும் வழிபட்டா மாதிரி ஆச்சு, மேட்டரையும் வழிபட்டா மாதிரி ஆச்சு. உருவ வழிபாடு, உருவமற்ற வழிபாடு உலகத்துல பல வகையா பிரிஞ்சிருந்தாலும் இந்து மதத்துல 2ம் உண்டு. உருவ வழிபாடும் உண்டு, உருவமற்ற வழிபாடும் உண்டு. உருவ வழிபாட்டினுடைய தொடக்கம் எதுல போய் முடியும் அப்படின்னா உருவமற்ற வழிபாட்டுலதான் முடியும். நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, தமிழ்ல சொல்லியிருக்கமோ, எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் அப்படின்னு சொல்றமோ. இதெல்லாம் சர்வவியாபி, வாசுதேவ சர்வமிதி இத்தியாதி வாக்கியங்கள்லாம் எங்கேயும் இருக்கான் பகவான். பிரகலாதனை கூப்பிட்டு எங்க இருக்கான் அப்படின்னு கேட்ட உடனே பிரகலாதன் அப்படியே தகச்சு போறான். நம்மள கேட்டா இதோ ஐயப்பன் கோவில்ல இருக்கார், இல்ல உச்சி பிள்ளையார் கோவில்ல இருக்கார்,
இல்ல ஸ்ரீரங்கத்துல பெருமாளா இருக்கார், அல்லது திருவானைக்கோவில்ல சிவனா இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். பிரகலாதன் அப்படி சொல்லல, எங்க இருக்கார் அப்படின்னா எங்கும் இருக்கார். அவன் சொன்ன பதில் அதுதான். இல்லாத இடம்னு ஒண்ணு இருந்தால் அல்லவோ அப்பா இருக்கிற இடத்த சொல்றதுன்னா பிரகலாதன். பகவான் இல்லாத இடம்னு ஒண்ணு இருந்தா தானே இருக்கிற இடத்த சொல்ல முடியும். அப்ப எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கான் அப்படின்னா அப்புறம் தான் அவன் கேட்கிறான், இந்த தூண்ல ஏன் இல்லைன்னு கேட்டா இருக்கான் நான் பிரகலாதன் அப்படின்னு கதை மேல நரசிம்மாவதாரத்தின் போது அது வருமது. அப்ப உருவ வழிபாடு உருவமற்ற வழிபாடு அப்படிங்கிற ரெண்டையும் சேர்ந்து செய்யணும்னா அக்னி வழிபாடு தான் அதுக்கு முதலா உள்ளது. அதனாலதான் இன்னைக்கு சிவன் கோவிலா இருந்தாலும் பெருமாள் கோவிலா இருந்தாலும் சைவம்னு சொல்றோம், வைணவம்னு சொல்றோம், சாக்தம்னு அம்பால வழிபடுறவர்கள் உண்டு, கானபத்தியம்னு கணபதிய பிள்ளையார வழிபடுறவர்கள் உண்டு, கௌமாரம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வழிபடுறவர்கள் உண்டு, சௌரம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை வழிபடுறவர்கள் உண்டு. சைவம், வைணவம், சாக்தம், கானபத்தியம், கௌமாரம், சௌரம் அப்படின்னு 6 வகையா வழிபாடு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இதெல்லாம் சைவத்துக்குள்ள வரும். ஐயப்பன் சைவத்திலையும் வரும், வைணவத்திலையும் வரும். இந்த வழிபாட்டு முறையில உள்ளவர்களை பார்த்தோம்னா விபூதி இட்டுப்பார்கள், நாமம் போட்டுப்பார்கள், கோபி சந்தனம் இட்டுப்பார்கள், அப்புறம் கருப்பு போட்டு விட்டுப்பார்கள், அந்த நாமத்தையே இப்படி போட்டுப்பார்கள், 3 இதுவா போட்டுப்பார்கள், இப்படி வளைச்சு போட்டுப்பார்கள், கீழே இறக்கி போட்டுப்பார்கள், ஒத்த கோடா போட்டுப்பார்கள், கோபி சந்தனத்தை இப்படி இட்டுப்பார்கள். விபூதியை 3 ஆட்டுக்கிறவரும் உண்டு, பட்டையாட்டுக்கிறவங்களும் உண்டு. என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க, நீங்க எத்தனை கோவில் வேணாலும் சொல்லுங்க. அந்த கோவில்ல கும்பாபிஷேகம்னா ஹோமகுண்டம் ஒண்ணுதானே, ஒரே ஹோமகுண்டம் தானே, ஹோமகுண்டம் தானே, ஹோமம் பண்ணி தானே பூஜை பண்றோம். அங்க ஏதாவது ஹோமகுண்டத்துக்கு உருவத்தை கல்பிக்கிறோமோ நாம? பெருமாள் கோவிலா இருந்தாலும் கும்பாபிஷேகம் ஹோமம் தான், சிவன் கோவிலா இருந்தாலும் கும்பாபிஷேகம் ஹோமம் தான். அப்ப அக்னி வழிபாடுங்கிறது அவ்வளவு முக்கியமானது. அக்னிமுகாவை சர்வா தேவதாகா அப்படின்னு இதுதான் விளக்கு ஏத்தறத்திலேருந்து ஆரம்பிச்சு நம்ம வீட்டுல காமிக்கிறது. விளக்கு ஏத்துறது, அப்புறம் பூஜை பண்ற, ஹோமம் பண்றது, கற்பூரம் பண்றது. சனாதன மதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான நம்ம வைதீக மதம், இந்த வேத மதத்துக்கு இப்பேற்பட்ட பெருமைகள் இருக்கு. இதுல உள்ள தர்மங்களை ரட்சிப்பதற்காக பகவான் வந்ததுக்கு அவதாரம்னு பேர். உலகத்தை காப்பதற்கு அப்படின்னு நாம சொல்றோம், வாஸ்தவம் தான். சாதாரண ஒரு ஜீவராசிகளால உலகத்துக்கு ஆபத்துங்கிறது கிடையாது. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எப்ப போறானோ நல்லதை செய்யறவன தேவனும் கெடுதலை செய்யறவன அசுரனும் நாம சொல்றோம். நம்ம சாஸ்திரங்கள் அப்படிதான் சொல்றது. இப்ப நாளுக்கு நாள் சயின்ஸோட ஒரு வளர்ச்சியை பார்க்கறதே தெரியறது. ஒரு சாதாரண மக்களுக்கு கூட நாம நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு தன் பண்ணினான்னா அவன் தேவன். ஒண்ணும் அறியாத அப்பாவிகளுக்கு கூட ஒரு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சான்னா அவனை எப்படி சொல்ல முடியும்? எத்தனை வகையான ஆபத்துகள். இங்க பேசாதீங்க சார், இங்க பேசாதீங்க. ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, கேட்கிறவங்களோட கவனம் செதர். இது மாதிரி ஒரு தியான மண்டபம்னு நாம வச்சிருக்கிறதே கவனம் செதறாம இருக்கிறதுக்கு தானே. இன்னைக்கு எத்தனையோ உலகத்தை கவனிச்சோம்னா தெரியும், நல்லது செய்கிறேன் அப்படின்னு பேர்ல உலகத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றது. உண்மையாவே உலகத்துக்கு நன்மை செய்கிற ஒரு நாடு உலகத்துல உண்டுன்னா அது பாரத தேசம் மட்டும்தான்.
வேற எந்த தேசமும் கிடையாது. எந்த தேசமும் உலகத்தினுடைய நலனை விரும்பல. எந்த மதத்திலையும் இப்ப நான் சொல்ற பிரார்த்தனைகள்லாம் கிடையாது. பிருத்திவி கவனிச்சு கேளுங்க. உலகத்துல உள்ள எதெல்லாம் சாந்தியை அடையணும்னு இந்த வேத மந்திரம் சொல்றது. பிருத்திவி சாந்தா சாக்னினா சாந்தா சாமே சாந்தா சுச்சகும் சமயத்து அந்தரிக்ஷகம் சாந்தம் தத்வாயுனா சாந்தம் தன்மே சாந்தகம் சுச்சகும் சமயத்து द्यौः शान्ता सादित्येन शान्ता सामे शान्ता शुचगुं शमयतु पृथिवी शान्तिरन्तरिक्षगुं शान्तिर्द्यौः शान्तिर्दिशः शान्तिरवान्तरदिशाः शान्तिरग्निः शान्तिः आपः शान्तिर्वायुः शान्तिश्चन्द्रमाः शान्तिर्नक्षत्राणि शान्तिरापः शान्तिरोषधयः शान्तिर् वनस्पतयः शान्तिर्गौः शान्तिरजा शान्ति रश्वः शान्तिः पुरुषः शान्ति. இப்படி சொல்லிட்டே போறது. பூமி சாந்தி அடையணும், சுத்தி அடையணும். ஆகாயம் சாந்தி அடையணும், சுத்தி அடையணும். காற்று சாந்தி அடையணும், சுத்தி அடையணும். நீர் சாந்தி அடையணும், சுத்தி அடையணும். சூரியன் சாந்தி அடையணும், சுத்தி அடையணும். சந்திரன் சாந்தி அடையணும், சுத்தி அடையணும். நட்சத்திரங்கள்லாம் சாந்தி அடையணும், சுத்தி அடையணும். ஓஷதிகள்லாம், மரம் செடி குடிகள்லாம் சாந்தி அடையணும். இது மாதிரி ஒரு பிரார்த்தனை, எவ்வளவு பெரிய பிரார்த்தனை! இது வந்து மூடத்தனமான பிரார்த்தனை இல்லை. இதெல்லாம் சேர்ந்துதான் உலகம்ங்கிறது. இதெல்லாம் சேர்ந்துதான் நாம வாழறதுக்கு காரணமா இருக்கு. சந்திரன்ல போய் இந்த மூக்குல உள்ளதெல்லாம் அவுத்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா உங்களால? இதை தாண்டி வெளி உலகத்துல போய் ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? நம்மளால இருக்க முடியாது. அப்படிங்கிறோம். நாம நிம்மதியா இருக்கோம். இதுக்கு எத்தனை காத்து தேவைப்படுறது? காத்துல உள்ள மாசுகளை குறைச்சு அதுல உள்ள பிராணசக்திய வளர்ப்பதற்கு எத்தனை மரங்கள் தேவைப்படுறது? அதற்கு தேவையா எத்தனை ஜலங்கள் தேவைப்படுறது? அதற்கு தேவையா எத்தனை மழைகள் தேவைப்படுறது? அதற்கு தேவையா எத்தனை காற்றுகள் தேவைப்படுறது? அதற்கு தேவையா எத்தனை சூரிய ஒளி? சொல்லிட்டே போலாம். எல்லாம் இருக்கு சாஸ்திரத்துல. இதெல்லாம் எதோட எது சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம். இதுல நாம் வாழறதுக்கு தேவையானது அப்படிங்கிறது இந்த உலகத்துல நிறைய பொருட்கள். அதெல்லாம் சௌக்கியமா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வழிபாட்டு முறை. அதுல அக்னி மூலமா வழிபடுறதுங்கிறது மிகவும் விசேஷம். இப்ப சனிக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த சனிக்கிழமை பர்யந்தம் நித்தியப்படி ஹோமங்கள், காமியார்த்த ஹோமங்கள்னு இருக்கு. நமக்கு படிப்பு வேணுமா, மழை வேணுமா, குழந்தைகள் பிறப்பதற்கு தடைகள் விலகணுமா, நம்மளுடைய ஞாபகம், சில பேர் நன்னா படிப்பா மறந்து போயிடும், ஞாபக சக்தி இருக்காது. அந்த ஞாபக சக்தி விருத்தியாகணுமா, வளரணுமா, ஆரோக்கியம் ஏற்படணுமா, நம்ம வாழ்நாள்ல உள்ள கண்டங்கள் விலகி நீண்ட ஆயுள் வேணுமா, நல்ல மனைவி நல்ல கணவன் அமையணுமா, நமக்கு நல்ல வசிப்பதற்கு இடம் அமையணுமா, நல்ல உத்தியோகம், உத்தியோகம்னாலே வேலை இல்லை, முயற்சின்னு அர்த்தம். இந்த பிரிட்டிஷ்காரன் வந்தப்புறம் தான் அடிமைத்தனமான வேலைங்கிறது. அதுக்கு முன்னாடி எல்லாரும் சுதந்திரமா இருந்தவர்கள் இந்த தேசத்துல. நம்ம 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 பொழப்புக்குள்ள வேலையை நாம செய்வோம். இன்னொருத்தருக்கு நாம அடிமை கிடையாது. அவரவர்கள் தொழிலை செய்யும் போது யாருக்கு என்ன தேவையோ அதை எடுத்துப்பார்கள், வாங்கிப்பார்கள், சுதந்திரமா இருப்பார்கள். இப்ப நாம உத்தியோகம்னாலே வேலை பார்க்கறது, இன்னொருத்தர்கிட்ட போய் அடிமையா இருக்கிறது, அதுக்கு பேர் இல்லை, முயற்சின்னு அர்த்தம்.
இது மாதிரி என்னென்ன தேவைகள் உண்டோ அத்தனையும் கொடுக்கக்கூடியதான மந்திரங்களால இங்க ஹோமங்கள் நடக்க போறது. அந்த ஃபார்முலேட்ல பார்த்தா தெரியும் என்னன்னைக்கு என்னென்ன ஹோமம், எதற்காக, என்ன மந்திரத்தினால செய்கிறோம். எல்லாரையும் உட்காத்தி வச்சு எல்லாருடைய நாம நட்சத்திரங்களும் சொல்லி, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான கண்டுபிடிப்பு. இன்னாருக்கு இன்ன நட்சத்திரம், இன்ன ராசி, இன்ன லக்னம், இன்ன அம்சத்துல இன்ன கிரகங்கள், மைனூட்டா மேலோட்டமா பார்த்தா 12 ராசி 27 நட்சத்திரம் மாதிரி தெரியும். ட்வின்ஸா பிறந்த குழந்தைகள் வாழ்க்கையிலேயே வித்தியாசம் இருக்கும், பார்த்தா தெரியும். இப்ப சமீபத்துல பார்த்தேன்னா ஒரு வாரம் முன்னாடி 2 குழந்தைகள், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுது, இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா ஆகக்கூடாதுன்னு இல்லை, அந்த பொண்ணுக்கு அமையல. 2 பேரும் பிறந்தது அரை நிமிஷம் வித்தியாசத்துலதான். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அப்ப வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஒரு மாயமான விஷயம். இதெல்லாம் நாம பதிவு பண்ற மாதிரி நம் முன்னோர்கள் அறிவாளிகளா இருந்து எழுதி வச்சிருக்கார்கள். ஜாதகங்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு மண்டலம்ங்கிறது. இப்ப கார்த்திகை மாசத்துல இருந்து மண்டல பூஜைன்னு சொல்றோம். மண்டலம் மண்டலம் அப்படின்னு எல்லாருமே சொல்றோம். இன்னைக்கு எல்லாத்தையும் உள்ள ஒரு பேச்சு வழக்குல இருக்கிறது. அப்படின்னா என்ன சார் ஒரு மண்டலம்னா என்ன? மண்டலம்னா அது ஒரு கணக்கு. என்ன கணக்கு தெரியல. 48 நாள், 45லேருந்து 48 அப்படி உண்டதுல 46லேருந்து 45.5லேருந்து ஆரம்பிக்கும் போது 48ன்னு வச்சுக்கணும் நார்மலா. அப்பதான் புரியுற மாதிரி சொல்ல முடியும். இது என்ன கணக்கு? 48 கும்பாபிஷேகமானாலும் அப்படி இருக்கும். இதுக்கு கிருத்திகா மண்டலம்னு பேர். ஏன் இது விசேஷம் அப்படின்னு சொன்னா, இப்ப சொன்னேனோ அக்னின்னு, அக்னி அப்படிங்கிறது இந்த நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம்னு வேதம் சொல்லும் போது கிருத்திகா நட்சத்திரம் அக்னிர் தேவதா அப்படிங்கிறது. கிருத்திகா நட்சத்திரத்துக்கு எது தேவதைன்னா அக்னி தான் தேவதை. கார்த்திகைக்கு தெய்வம் எதுன்னா அக்னி தான். அதனாலதான் கார்த்திகை மாசத்துல மட்டும் தீபம்ங்கிறது, தீப ஜோதியா எல்லா இடத்துலயும். பெருமாள் கோவில்லையும் சொக்கபானை கொளுத்தி விடுவோம், சிவன் கோவில்லையும் சொக்கபானை கொளுத்தி விடுவோம். பெருசா நெருப்பு. கிருத்திகா நட்சத்திரத்துக்கு தெய்வம் அக்னி. இதுக்கு கார்த்திகை மாசம்னு பேரு. இந்த மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு 48 நாள் ஒரு மண்டலம்ங்கிறது. கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்து அந்த 48 நாள் கணக்கு எப்படி வர்றது அப்படின்னா 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள். எவ்வளவு வருது கூட்டினா? 48. இதுலயே நான் 46ன்னு சொன்னேன்னா ராகுவும் கேதுவும் சாயா கிரகம். அதை கணக்குல சேர்க்கவும் சேர்க்கலாம், சேர்க்காமையும் இருக்கலாம். கணக்குல சேர்க்காம வச்சுக்கிறது தான் வார கணக்கு நம்மளோடது. ஒரு வாரம் சொல்ற மத்தியில 7 நாள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் எல்லாம் கிரகங்களை அனுசரிச்சுதான் அது. அதுல ராகுவும் கேதுவும் வரதில்லை. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் வருது. இந்த நட்சத்திரமும் இன்ன கிழமையும் சேர்ந்தா இன்ன யோகம் அப்படின்னு இருக்கு. அமிர்த யோகமா, சித்த யோகமா, பெரிய சமுத்திரம் இது, பெரிய சமுத்திரம். அதெல்லாம் விட்டுட்டு எவனோ சொன்னா, பொழுது போகாத எவனோ சொன்னாங்கிறத கேட்டு இதெல்லாம் மூடத்தனம்னு சொல்றோம். இவருங்கோ ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்றதுக்கு மூளையே வேண்டாம், அறிவே வேண்டாம். இருக்குன்னு சொல்றதுக்கு தான் அறிவு வேணும். உன்னை இல்ல, இல்லவே இல்லை, இதுக்கு என்னதுக்கு அறிவு? இருக்கு காமி, அதுக்குதான் அறிவு வேணும். நம்ம ஹிந்து மதம் இருக்குன்னு உலகத்துக்கு காண்பிச்ச மதம். எத்தனையோ சாஸ்திரங்கள், வழிபாட்டு முறைகளால் அது என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணணும். நாம ஒண்ணுமே பண்ணாம இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு ஆயிடுமா? நாம முயற்சி பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும். அனுபவம் தானே இது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டேன்.
இதுல தர்மத்தை ரட்சிப்பதற்காக இப்ப ஹோமங்கள்லாம் நடக்கிறதுன்னு இதுல இருந்து 10 நாளைக்கு ராத்திரி தினசரி இது மாதிரி நிகழ்ச்சிகள் உண்டு. இந்த தர்மங்களை ரட்சிப்பதற்காக பகவான் அவதாரம் பண்ணினான் அப்படின்னு நம்ம புராணங்கள் சொல்றது. இந்த அவதாரம்ங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நாஸ்திகவாதி உள்பட பேசும்போது இந்த வார்த்தையை மாத்தி பேச முடியாது, அவதாரம்னு தான் சொல்லி ஆகணும். தமிழை வளர்ப்போம், தமிழ் வாழ்க சொல்லிட்டு படத்தோட பேர் என்னன்னா அவதாரம்னு பேர். தமிழ் உயர்ந்த மொழி, அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. தமிழே எங்க மொழி தான். தமிழும் சமஸ்கிருதமும் வேறேன்னு நீங்க சொல்றீங்களோ, நாங்க அப்படியே சொல்ல மாட்டோம். ரெண்டுமே ஒரே மொழி தான். ஒரு காரணத்தினால மாறி இருக்காது. இதை நிரூபிக்க முடியுமான்னா வர காலத்துல உங்களுக்கு நான் இன்னைக்கு சொன்னேன்னா என்னமோ இவர் பாட்டுக்கு போற போக்குல கொளுத்தி போட்டு போறாருன்னு சொல்லுவீங்க. தமிழ்னு சொல்றமே, அந்த தமிழோட எழுத்து வடிவம் நீங்க எழுதுறது கிடையாது. நீங்க எழுதுறது எழுத்து வடிவமா இருந்தா இது காலத்துல மாறினது. கோவில்ல உள்ள கல்வெட்டுல உங்களால ஏன் படிக்க முடியல? கோவில்ல உள்ள கல்வெட்டெல்லாம் நீங்க ஏன் படிக்க முடியல? தமிழ்ல தான் அது எழுதியிருக்கு. திருப்பதி கோவில் முழுக்க தமிழ்ல தான் எழுதியிருக்கு. திருப்பதி கோவில்ல போய் பார்த்தா தெலுங்கே இருக்காது. அதுல கோவில் முழுக்க சுத்தி வந்தோம்னா தமிழ்நாடு தான் அது. தமிழ் தேசம் தான், தமிழ் கல்வெட்டு தான். நான் படிப்பேன், நீங்க படிக்க முடியாது. ஏன்னா அந்த எழுத்து முறை எனக்கு தெரியும். நாளடைவுல தேய்மானம் அடைஞ்சு இப்ப இருக்கிற எழுத்து முறையில கொண்டு வந்து நிறுத்திட்டான். ஒரு காலத்திலேயே நாவ அப்படி போடும்போது நான் அப்படின்னா இப்படின்னு போடுவோம் நாம. இப்ப இப்படி போட்டு அவன் சௌரியத்துக்கு எப்படி அதை சிதைக்க முடியுமோ அப்படி சிதைச்சுட்டாரு. ஒரிஜினல் தமிழ் வேற. இந்த அவதாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இறங்கி வர்றதுன்னு அர்த்தம். இறங்கி வர்றதுன்னா எங்கேருந்து? தான் இருக்கிற இடத்துல இருந்து கீழே இறங்கி வர்றது. தெய்வங்கள் தான் இருக்கிற இடத்துல இருந்து பூமிக்கு வந்து மக்களுக்கு நன்மைகள் செய்த அந்த செயலை அவதாரம்னு சொல்றோம். கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய தெய்வங்கள் கண்ணுக்கு தெரியற நிலைக்கு வந்து இறங்கி வரத்துக்கு அவதாரம்னு பேர். எதுக்காக வர்றது? நமக்காக வர்றது. நமக்காக எதுக்கு வர்றது? நம்மளை ரட்சிப்பதற்காக வர்றது. நம்மளை ரட்சிப்பதற்கு நாம் என்ன கஷ்டப்படுறோம்? கஷ்டப்படுறோங்கிறது நமக்கு தெரியாது. நாம கஷ்டப்படுறோங்கிறது நமக்கே தெரியாது. குழந்தைக்கு மண்ணு ரொம்ப பிடிக்கும். நான் மண்ணை சாப்பிடுவேன், கீழே கிடக்கிறத எடுத்து வாயில போட்டு. தாயாருக்கு தான் அந்த மண்ணை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, அது நல்லத, மண்ணே வேண்டாம் சாக்லேட் சாப்பிடணும்னு சொல்றது குழந்தை. சாக்லேட் சாப்பிடுவேன், நான் பிஸ்கெட் சாப்பிடுவேன், கூல்ட்ரிங்க் குடிப்பேன். நீங்க கேட்கறதெல்லாம் நம்ம செய்யறோம். செஞ்சா பெருமையா வேற நினைச்சுக்கிறோம். ரொம்ப தப்பது. குழந்தைகளுக்கு இந்த ஆர்டிபிஷியலா உள்ள எதையுமே பழக்கக்கூடாது. இப்ப எங்க வீட்டு குழந்தைகளுக்கு 5 வயசா போறது பேத்திகளுக்கெல்லாம் சர்க்கரை என்ன என்னன்னு தெரியாது. அது சர்க்கரையே கொடுக்க மாட்டோம். தேன் கொடுப்போம், பேரிச்சம்பழம் கொடுப்போம், இனிப்பு தெரியும், சர்க்கரை தெரியாது. ஆர்டிபிஷியலா உள்ளத்தை நாம பழக்கக்கூடாது. கெடுதல் அத்தனையுமே கெடுதல். நம்ம அந்த பேப்பர்லயே படிக்கிறோமே, ஒரு கூல்ட்ரிங்க் குடிச்சது குழந்தை செத்து போச்சு. என்ன கலந்துருக்கான் என்ன? அது ஒரு காலத்துல எல்லாத்துலயும் ஒரு நேர்மை இருந்தது, நியாயம் இருந்தது, தர்மம் இருந்தது. இப்ப எல்லாத்துலயுமே அது போயிடுது. நான் தப்பு பண்ணணும்னு நினைக்கல, ஆனா எனக்கு வரதே தப்பாதான் வரது. இப்ப கடைக்காரர் என்ன விஷம்னு தெரிஞ்சா விற்கிறாரு, அவருக்கு தெரியாது. அவருக்கு வரத்தேவே அது விஷமாதான் வரது. இந்த உலகத்துக்கு எத்தனையோ கஷ்டங்கள். இந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்றதுக்காக பகவான் வரான்னு சொன்னேன். ஒரு குழந்தை தவறி ஒரு பள்ளத்துல விழுந்துடுச்சு, பள்ளம் குழி அப்படின்னு அதுக்கு தெரியாது.
அதை காப்பாத்துறதுக்காக அதனுடைய தாய் என்ன பண்றா, அந்த குழியில இறங்குறா. இறங்கி அந்த குழந்தைய கை தூக்கி விடுறா. குழந்தைக்கு வேணா அது குழி பள்ளம் அப்படின்னு தெரியாம கீழே விழுந்திருக்கலாம். அதை காப்பாத்த போன தாய்க்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சு அவனே இறங்குறா, இந்த குழந்தையை காப்பாத்தணும்னு இறங்குறான். அது மாதிரி நாம கஷ்டத்துல இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருந்தாலும் நம்மளை ரட்சிப்பதற்காக தெய்வங்கள் நாம் இருக்கிற இடத்துக்கு வருது. இன்னைக்கு ஒரு பெரிய பதவியில உள்ளவர்கள், பெரிய மனிதர்கள் அப்படின்னு நாம சொல்றவன்லாம் நாம போய் வீட்டுல பார்க்கணும். சாதாரண நாள்ல அவனை பார்த்துட முடியாது. அதுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட். இப்ப எலெக்ஷன் வரப்போறது எல்லாரும் ரோட்ல வந்து நிற்பான் ஒரு 5-6 நாளைக்கு, அது வேற விஷயம். சாதாரணமா எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணிலே பட மாட்டாரு. இப்பயே நம்ம தேடி வர வேண்டியவர்கள் நம்மளை தேடி வரதே கிடையாது. நம்மளை தேடி வந்து அந்த காரியத்தை செய்யணும். அப்படி நான் வந்து கட்சி சார்ந்து பேசல, கான்ட்ரவர்சியும் பேசல, ஆனா யதார்த்தத்தை சொல்றேன். இப்ப இந்த எலெக்ஷன் படிவமே நம்மளை தேடிதான் கொண்டு கொடுக்கணும். அதுதான் ரூல்ஸே. நாம இருக்கிற வீட்டுக்கு வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். யாரா ஒருத்தர் கை தூக்குவோ உங்க வீட்டுக்கு வந்தார்கள் பார்க்கவே முடியாது. ஆனா தெய்வங்கள் வரது, நாம் இருக்கிற இடம் தேடி வரது. சரி, எனக்கு என்ன சார்னா 2 விதமா சொல்லலாம். அதை பகவான் ஏன் அவதாரம் பண்றான் அப்படிங்கிறத பகவானே பகவத்கீதையில சொல்றான். யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இது பகவத்கீதா ஸ்லோகம், பிரசித்தியான ஸ்லோகம். முதல்ல சொல்ற ஸ்லோகம் யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதா. எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு ஒரு குறைபாடு ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் வந்து ததா ஆத்மானம் சிருஜாமி அப்யுத்தானம் அதர்மஸ்ய. தர்மத்தை அழிக்கக்கூடிய அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேங்கிறார். ரொம்ப நாளா நமக்கு ஒரு சந்தேகம் உண்டு எல்லாருக்குமே. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுவான், தர்மம் தர்மம்னு. நான் இப்ப சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் வெல்லும் அப்படின்பா. அது சரிடா, தர்மம்னா என்ன? தர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் இந்த வார்த்தை கேள்வி காதுல விழுந்திருக்கு. அதுக்கு என்ன பொருள்? ஏழைக்கு உதவி பண்றதா, சாப்பாடு போடுறதா, ஆஸ்பத்திரி கட்டுறதா, பள்ளிக்கூடம் கட்டுறதா, அன்னதானம் பண்றதா, கோவில் கட்டுறதா? என்ன தர்மம்னா என்ன? தர்மம்ங்கிற வார்த்தைக்கு சுபாவம்னு அர்த்தம். சுபாவம் அப்படின்னா நாயோட தர்மம் கொலைக்கிறது, பாம்போட தர்மம் கொத்தறது. பாம்போட சுபாவம் கொத்தறது, நாயோட தர்மம் கொலைக்கிறது. பருந்தோட சுபாவம் கொத்தறது. குதிரையோட தர்மம் ஓடுறது, ஸ்பீடா ஓடுறது. சரி, இது மாதிரி உலகத்துல உள்ள எந்த பொருளுக்கும் தர்மத்தை சொல்லலாம். மனிதனோட தர்மம், இப்ப நாயோட தர்மம் கொலைக்கிறது என்ன, மனிதனோட இதெல்லாம் அடையாளம், அந்த பொருளுக்குள்ள அடையாளங்கள். அது மாதிரி மனிதனுக்குள்ள அடையாளம் சாப்பிட்றதா, தூங்குறதா, குழந்தை பெற்றுக்கிறதா, வீடு கட்டுறதா, இதெல்லாம் இல்லை. மனிதனுக்குள்ள அடையாளங்களை வேதங்கள் சொல்றது, நமக்கு நம்ம சாஸ்திரங்கள் நமக்கு சொல்றது. சத்யான்ன பிரமதிதவ்யம், தர்மான்ன பிரமதிதவ்யம், குஷலான்ன பிரமதிதவ்யம், பூத்தின பிரமதிதவ்யம்,
ஸ்வாத்யாய பிரவச்சனாபியான்ன பிரமதிதவ்யம் தேவபிதிருக்காரியாபியான்ன பிரமதிதவ்யம் மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ. இதெல்லாம் மனித தர்மங்கள்னு பேர். நல்ல குணங்கள், நல் ஒழுக்கங்கள், வழிபாடுகள், இதுக்கு மனித தர்மம்னு பேரு. ஆத்ம குணம், ஆச்சாரம், ஆராதனம் அப்படின்னு 3 தொகுப்பா சொல்லலாம். பொறுமையா இருக்கிறது ஒரு குணம். அதுக்கு எதிர்மறையா உள்ளது என்ன? கோபப்படுறது. பிறருக்கு கொடுப்பது ஒரு குணம், தானம்னு பேரு. அதற்கு எதிர்மறையா இருக்கிறது என்ன? பிறை பொருளை அபகரிக்காம இருக்கிறது. சத்தியம் பேசுறது ஒரு குணம். அதற்கு எதிர்மறையா இருக்கிறது பொய் பேசாம இருக்கிறது. நேர்மையா இருக்கிறது ஒரு குணம். அப்ப ஃப்ராடா இல்லாம இருக்கிறது. தானம், சத்தியம், க்ஷமா, நேர்மை, பிறரை ஹிம்சை பண்ணாம இருக்கிறது, கருணையோட இருக்கிறது ஒரு குணம். அப்ப பெருத்தார ஹிம்சை பண்ணாம இருக்கிறது. இதெல்லாம் மனித குணங்கள்னு பேர். இதெல்லாம் மிருகங்கள்கிட்ட கிடையாது. மிருகங்கள் முதல்ல பேசவே பேசாது. பேசினாலும் சத்தியம் எது பொய் எதுன்னு அதுக்கு தெரியுமா? பொறுமையா இருக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? தானம் பண்றதுன்னா என்னன்னு தெரியுமா? கருணையா இருக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? நேர்மையா இருக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் மனித குணங்கள். இதெல்லாம் இருந்தாதான் அவன் மனிதன். ஒழுக்கத்தோட இருக்கிறது. ஆச்சாரம்ங்கிறது கார்த்தால எழுந்துக்கிறது, யூரின் டாய்லெட் போனா கிளீன் பண்ணிக்கிறது, பல்லு தேய்க்கிறது, குளிக்கிறது. இதெல்லாம் ஈஸியா சொல்லிட்டு போயிருக்கு ஔவை பிராட்டி. கூழானாலும் குளித்து குடி. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை எங்கேயாவது? இன்னைக்கு கார்த்தால பல்லு தேய்க்காம குடிக்கிறதுக்கு தான் பெட் காஃபின்னு பேராம். அப்படி ஒண்ணு இருக்குன்னே நமக்கெல்லாம் தெரியாது. இருக்கு ஜனங்களுக்கு. பல்லு தேய்க்காம என்ன சார் பெரிய விஷயம்? நாயனரில என்ன பல்லு தேய்க்கிறத சுத்தம் பண்ணிக்கிறது, வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது உயர்வு. நம்ம சாஸ்திரங்கள்லாம் எப்பப்ப வாய் ஒப்பளிக்கணும் இதெல்லாம் வரது. இந்த புராணங்கள் எல்லாம் வரது. யூரின் போனா வாய் கொப்பளிக்கணும், டாய்லெட் போனா வாய் கொப்பளிக்கணும், சாப்பிட்டா வாய் கொப்பளிக்கணும், ட்ரெஸ் மாத்திண்டா வாய் கொப்பளிக்கணும். இதெல்லாம் விட நல்லவன் இல்லாத கெட்டவனோட நாம பேசணும்னா வாயை கொப்பளிக்கணும். கெட்ட வார்த்தைகளை பேசினாலும் வாயை கொப்பளிக்கணும். அந்த காலத்துல ஏதாவது கெட்ட வார்த்தை சொன்னா வாயலம்பும்பாங்க. கேட்டிருக்கீங்களா யாராவது? ஏதாவது தப்பா ஒரு வார்த்தையை சொல்லிட்டா வாயலம்பு அப்படிம்பாரு. கெட்ட வார்த்தைகளை சொன்னாலும் வாய் கொப்பளிக்கணும். இதெல்லாம் மனித தர்மங்கள். நெத்திட்டுக்கிறது, நான் சொன்ன மாதிரி துணி உடுத்திக்கிறது. இதுக்கு அடுத்தது மூணாவது தாய வணங்கிறது, தந்தைய வணங்குவது. தனக்கு இதெல்லாம் அவ சொல்லிட்டு போயிருக்காள். அன்னையும் பிதாவும் முன் அறி தெய்வம் அப்படிங்கிறார். தாய் தந்தையருங்கிறது தான் முதல் தெய்வம். குழந்தைகள் முதல்ல அறிய வேண்டிய தெய்வம் எதுன்னா தாய் தந்தையர் தான். இன்னைக்கு தெய்வம்னாலே குழந்தைகளுக்கு தெரியாது, வழிபாடுன்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா நாம அது மாதிரி வளர்க்கல. இந்த நாமக்கல்ல கோழி பண்ணையில கலப்பி விடுவார்களோனோ, கோழிகள்லாம் வளர்க்கிறார்கள் பாருங்க. அது மாதிரி நாம குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆடு மாடு இதெல்லாம் நன்னா ஷெட் எல்லாம் கட்டி விட்டு அதுல நன்னா தீனி எல்லாம் போட்டு எதுக்கு வளர்க்கிறா? கொள்றது.
அது மாதிரி இந்த குழந்தைகளை நாம எதுக்கு வளர்க்கிறோம்? நன்னா படி, நிறைய சம்பாதிக்கணும், நன்னா படி, நிறைய சம்பாதிக்கணும். ஐயோ ராமா, சம்பாத்தியம் மட்டும் வாழ்க்கை இல்லை. நான் சொன்ன மாதிரி சம்பாதிக்கிறதுங்கிறது பணம் மட்டும் இல்லை, சம்பாதிக்கணும், அறிவை சம்பாதிக்கணும். இதுக்கு பேர் சோத்து கல்வின்னு பேர். இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த மெக்காலை சிஸ்டத்துக்கு சோத்து கல்வி. இந்த சித்பவானந்தர்னு ஒரு மகான் இருந்தார் திருப்பராய் துறையில, பக்கத்துல இருக்கு. அவர் சொல்லுவார் இது சோத்து கல்வி. ஏன் அப்படின்னா, நாம நன்னா சௌக்கியமா வாழணும்னா சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும்னா படிக்கணும். அப்பதான் நாம சௌக்கியமா இருக்கலாம். சௌக்கியமா இருக்கிறதுனா என்ன, நினைச்சதை சாப்பிடலாம், எப்ப வேணாலும் சாப்பிடலாம். அப்ப யானை 24 மணி நேரமும் சாப்பிட்டுட்டே இருக்க, அது என்ன படிச்சதுன்னு? 24 மணி நேரமும் யானை சாப்பிட்றது. ஏதாவது ஸ்கூல்ல போய் படிச்சிருக்காங்க? படிக்கிறதுக்கு தான், சோறு திங்கிறதுக்கு தான் படிப்புன்னா அப்ப படிப்பே வேண்டாம். அறிவு வளர்ச்சிக்கு தான் படிப்புங்கிறது. ஒரு காலத்துல இந்த சிலபஸ் எல்லாம் அப்படிதான் இருந்தது நம்ம ஆரம்ப காலத்துல. அப்புறம் ஆங்கிலேயன் சில மாற்றங்கள்லாம் பண்ணினார்கள் வேணும்னு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒட்டகத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி மொத்தமா மாறி போயிடுது. எல்லாம் அறிவு வளரணும். தந்தையும் பிதாவும் தாயும் முன்னறி, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இந்த வழிபாடு, இந்த ஒழுக்கம், இந்த பண்பு, இவைகள்லாம் தான் மனித தர்மம். இதை சிதைக்கிற மாதிரி வரவர்கள் தான் அசுரர்கள். தெய்வம் என்ன பண்ணும்? இந்த பண்புகளோட உள்ளவர்களுக்கு யார் இடையூறு பண்றார்களோ அவர்களை அழித்து இந்த நல்ல பண்புகளோட உள்ளவர்களை காப்பாற்றும். அதுக்காக தெய்வம் வர்றதுக்கு தான் அவதாரம்னு பேர். கவனிச்சு கேளுங்க. நல்லவர்களை காப்பாத்துறது, தீயவர்களை அழிப்பது. சரி, தீயவர்கள்னு சொன்னா இன்னைக்கு எத்தனையோ தீயவர்கள் இருக்கார்களே உலகத்துல, ஏன் தெய்வம் வரலன்னா கவனிச்சு கேட்டாதான் புரியும். கிராமத்துல களை எடுக்கிறதுன்னு ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? வயல்ல எல்லாம் நம்ம வீட்லயே ஒரு தோட்டம் போட்டிருக்கோம்னா, அந்த ஒரு பூச்செடியோ ஒரு பழச்செடியோ வச்சிருக்கோம்னா, அதை சுத்தி தேவையில்லாத செடிகள் இருந்தா அதெல்லாம் புடுங்கி போடுறதுக்கு தான் களை எடுக்கிறதுன்னு பேர். இந்த களையை நாம எங்க எடுப்போம்? வயல்ல தான் எடுப்போம், தோட்டத்துல தான் இருப்போம். தேவையில்லாத செடிகள் எல்லாம் எங்கேருந்து புடுங்கி போடுவோம்? நம்ம தோட்டத்துல தேவையில்லாத செடி இருந்தா புடுங்கி போடுவோம். நம்ம விவசாயம் பண்ற வயல்ல தேவையில்லாத செடி இருந்தா புடுங்கி போடுவோம். ரோடு முழுக்க தேவையில்லாத செடி இருக்கு, புடுங்கி போடுவோமா? நம்ம உலகம் முழுக்க தேவையில்லாத செடி இருக்கு. அப்ப நல்ல செடிக்கு பக்கத்துல இருக்கிற தேவையில்லாத செடியை தான் நாம தூக்கி போடுவோம். இப்ப உலகம் முழுக்க ஒரே கெட்டவர்களா இருக்கார்களே, பகவான் அவதாரம் பண்ணலையேன்னா, பகவான் நான் கெட்டவனை அழிப்பதற்காக அவதாரம் பண்றேன்னு எங்கேயுமே சொல்லல. பரித்ராணாய சாதுனா, நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக தான் நான் அவதாரம் பண்றேங்கிறான். அதுல இருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம் நல்லவன் இல்லைன்னு. நல்லவர்களே கிடையாது. இல்ல சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? நல்லவனா இருக்க விடாது, அதுதான் பிரச்சனை. நல்லவனா இருக்க முடியாது. மனசுல ஆசை இருக்கலாம், எல்லா மக்களுமே நல்மக்கள் தான். ஆனா யுக தர்மத்தினால கெட்டுப்படுவார், சந்தர்ப்ப சூழ்நிலையினால மாறி போயிடுவார்கள். எல்லாரையும் கெட்டவன்னு சொல்ல முடியுமான்னா, யாரோ ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம், அவர்களால ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துன்னு பேசாம தான் இருக்க முடியும். பகவான் மாதிரி யாராவது மாத்தினாதான் அந்த சக்தி வேணும். மாபெரும் சக்தி இருந்தாதான் மாற்றத்தை அடைய முடியும். அதுக்கு பகவான் மாதிரி சக்தியோட பிறக்கணும். அதுக்குன்னே தயார் பண்ணி பகவான் அதெல்லாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எப்போதும் இப்படி இருந்துடாது, மாற்றம் உண்டு. உலகத்துக்கு எப்போதும் அப்படி இருக்காது. உலகத்தை மாற்றத்துக்கு உள்ள இப்ப நம்ம சாஸ்திரத்திலேயே சொல்றது, இந்த கலியுகம் பெருசா முத்தி போற சமயத்துல கடைசியில கல்கியாக பகவான் அவதாரம் பண்ணுவார்னு இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டுல, அதுவும் தென் தமிழ்நாட்டுல தாமிரபரணி நதி கரையில பகவான் பிறப்பான்னு இருக்கு.
ஒரு விவசாய குடும்பத்துல வந்து பகவான் பிறப்பான்னு. இந்த அவதாரங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். பார்க்கறதுக்கு சாமானிய மனிதர் குடும்பத்துல பிறந்து உலகத்தையே பகவான் மாற்றார். இப்ப நம்ம தசாவதாரம்னு போட்டிருக்கோம். 10 அவதாரம் தான் பகவான் பண்ணினானா அப்படின்னா இல்ல. பகவான் பண்ணினது 20க்கும் மேற்பட்ட அவதாரங்கள். இன்னும் சொல்ல போனா விஷ்ணு, சிவன், முருகன், இது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பிறப்பு உண்டு. சிவனுக்கு உள்ள பிறப்பெல்லாம் நாளைக்கு சொல்றேன். கூர்ம புராணத்துல வரும், வராக புராணத்துல வரும். எத்தனை இல்ல, கூர்ம புராணத்துல எத்தனை 26 அவதாரம் சிவன் பண்றார் அப்படின்னு வராது. முருகன், ஞான சம்பந்தர் முருகனுடைய அவதாரம் தானே. ஞான சம்பந்தர் முருகனுடைய அவதாரம். வட இந்தியாவுல குமரில பட்டர்னு ஒருத்தர், முருகனோட அவதாரம். சிவனோட அவதாரம் நம்ம காலத்திலேயே புரிகிற மாதிரி சொல்ற ஆதிசங்கரர் சிவனுடைய அவதாரம். சங்கர சங்கர சாட்சாத்துன்னு ஆதிசங்கரர். விஷ்ணுவோட அவதாரம் வியாசர். கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரங்கள்லாம் தெய்வமா நம்ம வழிபடுறோம். ஆனா ஹிந்து மதத்தை காப்பாத்தினத்துல பெரும் பங்கு வியாசருக்கு தான். ஹிந்து மதத்துல உள்ள அத்தனை சாஸ்திரங்களையும், டெக்ஸ்ட் புக் இருக்கு பாருங்க, அத்தனையும் காப்பாத்தி கொடுத்துருக்காரு. நம்ம இல்லைன்னா என்னைக்கோ அழிஞ்சு பேர். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, புக்குன்னு ஒன்னே கிடையாது நம்ம மதத்துல, எல்லாம் ஸ்ருதி தான், காதால கேட்கறது தான். அதனாலதான் வள்ளுவர் சொல்லும் போது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படிங்கிறார். அதுதான் உயர்ந்த செல்வம் அப்படிங்கிறார். எல்லாம் காதால கேட்கறது. அதை தாண்டி சில கால சூழ்நிலைகளால நாம் எழுதி வைக்கப்பட்டிருந்ததெல்லாம் எல்லாருமே வரலாறு ஒரு தடவை பெரட்டி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர்கள் யாரு? ஆங்கிலேயர்கள். அவர்களுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர்கள் யாரு? முகமதியர்கள், இஸ்லாமியர்கள். இவர்கள்லாம் என்ன பண்ணினார்கள்? இந்த நாட்டுல வந்து இவர்கள் என்ன பண்ணினார்கள்? செல்வத்தெல்லாம் கொள்ளையடிச்சார்கள். அது கூட நியாயம் ஒரு விதத்துல. அவன்கிட்ட இல்ல, நமக்கு தெரிஞ்சு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சா நியாயம். லைப்ரரி எல்லாம் கொளுத்தினான். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அது ஸ்ரீலங்கால ஒரு பெரிய லைப்ரரி, உலகத்திலேயே பெரிய லைப்ரரி ஸ்ரீலங்கால. அந்த லைப்ரரியை கொளுத்தினார். தஞ்சாவூர்ல கொளுத்தினார்கள். நாகாலாந்துல, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு லைப்ரரி, இந்த ஓலச்சோடி எல்லாம் உள்ள லைப்ரரியில கொளுத்தினார். ஏன் அதை கொளுத்துறதுனால அவர்களுக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்னா, அறிவு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அவனோட பிளானே அதுதானே, நாங்க தான் முன்னேறணும், மற்றவர்கள்லாம் எங்களுக்கு கீழே இருக்கணும். இன்னைக்கு அமெரிக்காவோட தாட்டே அதுதானே. நாம ஏன் மத்த எல்லாரும் அவனுக்கு பயப்படுறான், இந்தியா மட்டும் ஏன் பயப்படலன்னா, டெக்னாலஜி வைஸ் நம்ம கிட்ட பயம் வேண்டாம். அமெரிக்காவே பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இந்த இந்திய திருநாட்டுக்காக அமெரிக்கால உள்ள இந்தியர்கள் திரும்பவும் இந்தியா வந்து விடவும்னு நாம கூப்பிட்டோம்னா அமெரிக்காவே ஸ்தம்பிச்சு போயிடும். ஏன்னா நாசால ஒர்க் பண்றதுல 50% இந்தியர்கள் தான். அமெரிக்கா இயங்கிறதே இந்தியர்களால தான். அமெரிக்கா மட்டும் இல்ல, உலகம் முழுக்க. இது மாதிரி அறிவு இருக்கு பாருங்க, இதெல்லாம் அவர்கள் அழிச்சுட்டு போனார்கள், அறிவெல்லாம் கொளுத்தி. ஆனா நம்ம சாஸ்திரம் அதையும் தாண்டி நம்ம மெத்தட் எப்படின்னா, இந்த எழுதி படிக்கிறதுங்கிறதெல்லாம் பயிற்சி தான். மற்ற எல்லாம் நமக்கு பைஹார்ட் பண்றதுதான், காதால கேட்டு பைஹார்ட் பண்றது அப்படிங்கிறது தான். தச அவதாரம் அப்படின்னு சொன்னேன். இதுல 10 அவதாரம் இல்லை, 24 அவதாரத்துக்கு மேல. சிவபெருமான் முதலிய எல்லாருக்குமே உண்டு, பெருமாளுக்கு மட்டுமே 24 அவதாரம். இந்த பெருமாளுக்கு இந்த புலவர்கள்ல நினைச்ச உடனே கவி பாடக்கூடிய சக்தி உள்ளவர்களுக்கு ஆசு கவின்னு பேரு சாஸ்திரத்துல. கேட்ட உடனே சொல்லணும், கேட்ட உடனே சொல்லணும்.
ரூம் போட்டு கொடு, ஒரு வாரம் ஆகும், எனக்கு நான் என்ன கேட்கிறேனோ அதெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கும்மாளம் அடிச்சுட்டு 4 பாட்டு எழுதி கொடுக்கறதுக்கு பேர் கவிதை இல்லை. கேட்ட உடனே சொல்லணும். போஜன் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி அவன் சபையில ஒரு கவிதை போட்டி வச்சான். அங்க உள்ளவர்கள் எல்லாம் சொல்லணும்னா என்ன கவி அப்படின்னு கேட்டா 4 வரியில 4வது வரிய நான் சொல்லிடுவேன், முதல் 3 வரி நீ சொல்லணும்னா. கவனிச்சு கேட்கணும். நீங்க 4வது வரிய நான் சொல்லிடுவேன், முதல் 3 வரிய நீ சொல்லணும். சரி சொல்லுங்கள். டன் 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 டன். இது 4வது வரி. டன் 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 3 வரி சொல்லுது. இது என்ன வெஸ்டர்ன் பாட்டு மாதிரி இருக்கு, என்னது இது, யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தருக்குமே புரியல. காளிதாசன் வந்தான், அவன் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. இது மாதிரி ஒரு போட்டி வச்சிருக்கேன், நீ கலந்துக்கிறியா காளிதாசான்னு கேட்டான். என்ன போட்டினா டன் 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 டட டன் 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 தான். அப்படிதானே எழுதிக்கோணும். என்னதான் எழுதிக்க சொல்ற? அதுக்குள்ள 3 வரிய சொல்ற எழுதிக்கோன்னா. நீ எழுதி கொடுக்க வேண்டாமான்னா, உனக்கு வேணும்னா நீ எழுதிக்கோன்னா. யாருக்கு தேவையோ அவர்கள் தானே எழுதிக்கணும். ராஜாபிஷேகே மதவிஹ்வலக்ஷ்யாஹ ஹஸ்தாச்சுதோ ஹைமகடோ யுவத்யாஹ சோபான மார்கே சுகரோதி சப்தம் டன் 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 டன். 4வது வரி. ஒரு கதை சொல்றான். ஒரு ராஜா 7வது மாடியில இருக்கான். பட்டாபிஷேக ஆனத்திலேருந்து இறங்கியே வரமாட்டான், வெளியிலேயே வரமாட்டான், மக்களையே பார்க்க மாட்டான். எப்ப பாரு சௌக்கியமா உட்காந்து குடிச்சுட்டு கும்மாளம் அடிச்சுட்டு சௌக்கியமா இருக்கான். குளிக்கிறதுக்கு உட்பட அவன் கீழே வரமாட்டான். அந்த காலத்துல மோட்டர் எல்லாம் கிடையாது. அப்ப 7வது மாடிக்கு குளிக்கிறதுக்கு ஜலம் போகணும்னா குடத்துல தான் கொண்டு போகணும். குடத்துல கொண்டு போகணும்னா 1 மாடி 2 மாடி இல்ல, 7 மாடி. பொதுவா இந்த கடுமையா வேலை செய்கிறவர்கள்லாம் அந்த உடம்பு அசதி தெரியாம இருக்கிறதுக்காக குடிக்கிறேன்னு சொல்லுவார்கள். கிராமங்கள்ல கவனிச்சா தெரியும். அன்னைக்கு இருந்தது வேற, இன்னைக்கு இருக்கிறது வேறன்னு வச்சுக்கோமே. அது அந்த காலத்துல இருந்தே உண்டு. இந்த படியில ஜலம் கொண்டு வரக்கூடியவர்கள் 7வது மாடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி கொண்டு போகணுங்கிறதுனால உடம்பு வலிக்காக குடிக்கிறார்கள். எல்லாம் பெண்கள் 17-18 வயசு உள்ள பெண்கள் தங்க குடத்துல ஜலம் எடுத்துட்டு போறார்கள். கீழே குடிச்சுட்டு வலி தெரியாம இருக்கிறதுக்கு ஜலத்தையும் எடுத்துட்டு மேல போறதே 7வது மாடி 99வது படின்னு வச்சுப்போமே. பொதுவா இந்த குடிக்கு ஒரு சுபாவம் என்னன்னா, நமக்கு ஆழ் மனசுல என்ன இருக்கோ அது வெளியில கொண்டு வரும். நம்ம ஆழ் மனசுல என்ன இருக்கோ அதை வாயால நம்ம செய்யற மாதிரி அது பண்ணும். அதுக்கு சொல் விளம்பின்னு பேரு தமிழ்ல. இந்த கடுமையான குற்றங்கள்ல ஒத்துக்கொள்ளாத குற்றவாளிகளுக்கு போலீசாரே வாங்கி 2 குவார்டர் ஊத்திடுவான். ஏன்னா அவன் என்ன அடிச்சாலும் சொல்ல மாட்டான், ஒரு குவார்டர் குடிச்சோன்னு எல்லாத்தையும் சொல்லுவான். வந்தான், இழுத்தேன், குத்தினேன் அப்படிமா. ஏன்னா அவன் உள்ள போன உடனேவே அது அவன் சுபாவ. குடிக்கிறவன் எல்லாம் கெட்டவன் இல்ல, குடிச்சுட்டு அவன் என்ன பண்றாங்கிறத பொறுத்துதான் அவன் கெட்டவனா நல்லவனாங்கிறது. சில பேரா இருந்தா படுத்துட்டு அன்னைக்கு ஐயப்பன் கோயில்ல ராமாயணத்துல என்ன சொன்னாருன்னு அவன் மாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். இன்னும் சில பேரா இருந்தா அந்த எலக்ட்ரிக் கம்பம் இருக்கு பாருங்க, போஸ்ட், லைட் போஸ்ட், இன்னும் மறைக்கிறேன் எங்க போஸ்ட பார்த்து. இது அவனோட சுபாவம் வெளியில வரும். இந்த பெண்கள் மேலே ஏறி போறத பரதநாட்டியம் கத்துக்கிற பெண்கள், அந்த பெண்களுக்கு முதல் நாள் கிளாஸ்ல ஒரு முத்திரை சொல்லி கொடுத்திருக்கார்கள். இப்படிங்கிற மாதிரி இந்த பெண்கள் இடுப்புல குடத்தை வச்சுன்னு இருக்கு, இடுப்புல குடத்தை வச்சுன்னு புடிச்சுன்னு தான் போயாகணும்.
இந்த 99வது படிக்கட்டுக்கிட்ட போன உடனே அந்த முத்திரை ஞாபகம் வர இப்படின்னு உடனே இடுப்புல உள்ள அந்த குடம் கீழே விழுந்துருச்சு. ஹஸ்தாச்சுதோ ஹைம கடோ யுவத்யாக, அது கீழே விழுந்துருக்கு. விழுந்தா 99வது படிக்கட்டுல விழுந்த அந்த குடம் உருண்டு வரத்த என்ன சப்தம் வரும்? சோபான மார்க்கே சுகரோ. சோபான மார்க்கம்னா மாடிப்படின்னு அர்த்தம், சோபானம்னா மாடின்னு அர்த்தம். அதுல வரத்த டன் 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 அப்படி இடிச்சுன்னு வரும். இதுக்குதான் ஆசு கவின்னு பேர். நம்ம தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருந்தார், காலமேக புலவர்னு பேர் அவருக்கு, ஆசு கவின்னு. குழந்தைகளுக்கெல்லாம் அவரெல்லாம் பரிச்சயப்படுத்தணும். கண்ட பரதேசி பெயர்கள் எல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. எத்தனை உயர்ந்த தமிழ் அறிஞர்கள் இருந்த நாடு அது. அவர்களோட கவிதைகள், ஔவையார், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், காலமேக புலவர், இவர்களெல்லாம் நாம குழந்தைகளுக்கு பரிச்சயம் பண்ணணும். நிச்சயமா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க மாட்டான், நாம தான் சொல்லி கொடுக்கணும். தினம் ஒரு திருக்குறள். நானே இப்ப வந்த உடனே நினைச்சேன், மணியானதுனால மேல ஆரம்பிச்சுட்டேன். இந்த 9 நாளுமே தினம் ஒரு திருப்புகழ், தினம் ஒரு தேவாரம் சொல்லணும்னு நினைச்சேன். நான் ஒரு பாட்டு பாடி குழந்தைகளுக்கு சொல்லிட்டு போகணும் அப்படின்னு. இதெல்லாம் நாம தான் பழக்கணும். இந்த காலமேக புலவர் திருக்கண்ணபுரம்னு ஒரு ஊருக்கு போனார். திருக்கண்ணபுரம் பெருமாள் கோவில். கண்ணபிரானுக்கு சௌரிராஜன் பேரு. பின்னாடி தலையில சௌரி இருக்கும், பெருமாளுக்கு முடி இருக்கும். இவரோ சைவர், அதுவோ வைணவ கோவில். அந்த காலத்துல சைவம் வைணவம்ங்கிற ஒரு தீவிரம் இருந்த சமயம் அது. இன்னைக்குமே இருக்கு சில பேருக்கு அந்த புத்தி எல்லாம். பொதுவா நாம சைவமா வைணவமா அப்படின்னு கேட்டா நாம நடுநிலையாளர்கள். எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். இந்த சைவம் வைணவம்னு குறிப்பிட்ட சில பேர்கள் தான் இருப்பான். நாம சிவன் கோவிலுக்கும் போவோம், பெருமாள் கோவிலுக்கும் போவோம், முருகன் கோவிலுக்கும் போவோம். இந்து மதத்துல எல்லா தெய்வங்களும் நமக்கு வழிபாட்டுக்கு உரியவை. நம்ம வேதங்கள்ல சொல்லப்பட்ட எல்லா தெய்வங்களையும் நாம வழிபடணும். சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. அதுல ஒரு தீவிரம் வரத்தே அது சமயமா மாறுறது, அது அப்புறம் அது வெறியா மாறுறது. அதனாலதான் மத்தம், மத்து, என்னோடது, என்னோடதுங்கிறது தான் மதம்னு பேர். மதம் வேற, மதம் வேற. மதம் ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். திமிரு பிடிச்சு அலைஞ்சா மதம்னு பேரு, திமிரு பிடிச்சு அலைஞ்சா மதம்னு பேரு. இது என்னோடது, என்னோடது. இங்க உன்னோடது தப்பு இல்லை, நீ இன்னொன்னு தூஷிக்க கூடாது. இப்போ உன்னோட தாய் தந்தையர்கள் உனக்கு தெய்வங்கள், அவர்களை நீ வணங்குற நியாயம், அது தப்பே கிடையாது. உங்க வீட்டுல ஒரு பாட்டி இருக்கா, அந்த பாட்டிக்கு நீ நமஸ்காரம் பண்ற, அந்த பாட்டி உன்னை ஆசீர்வாதம் பண்ண போற, அது நியாயம். உங்க வீட்டுல உள்ள பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பக்கத்து வீட்டு பாட்டி மேல கல்லை விட்டு எறியலாமோ? பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருக்கா, அந்த பாட்டி மேல கல்லை விட்டு எறியலாமா? உனக்கு உன் வீட்டு பாட்டி தெய்வம், பக்கத்து வீட்டு பையனுக்கு பக்கத்து வீட்டு பாட்டி தெய்வம். உலகத்துல இன்னொரு மதத்தை நிந்திக்காம, இன்னொரு மதத்தை தூஷிக்காம, இன்னொரு மதத்தை மட்டமா பேசாம, எல்லாத்துக்கும் மேல என் மதத்துக்கு வான்னு கூப்பிடாத, மதமாற்றம் செய்யாத ஒரே மதம் நம்ம மதம் தான், ஹிந்து மதம் தான். யாராவது கொஞ்சம் யோசனை பண்ணுவோம், யாரையாவது நம்ம மதமாற்றம் செய்யணுமா? வான்னு சொல்றோமா? நம்ம சொல்றதே கிடையாது. எல்லாரையும் பார்த்தா அத நாம அந்த சகிப்பு தன்மையே அவன் பேடித்தனம்னு நினைக்கிறான். பேடித்தனம் இல்லது, இதுக்கு பேர் மதித்தல்னு பேர். எல்லாருடைய உணர்வுகளையும் மதிக்கிற, அதுக்கு ஆனா ஒரு எல்லை உண்டு. அது நம்ம டச் பண்ணாத பிறகும் தான். அதுலயும் இந்த சைவம் வைணவம்னு அவர்கள் போட்டுக்கிற சண்டை. சைவக்காரர்கள் வைணவர்களை வெய்யறது, வைணவக்காரர்கள் சைவத்தை வெய்யறது. மற்ற கற்பில் உயர்ந்தவள் சீதையா கண்ணகியா, இது டாபிக். சீதையே அப்படின்னு ஒருத்தர் பேசுறான், கண்ணகியேன்னு ஒருத்தர் பேசுறான். கவனிச்சு கேளுங்க, இன்னைக்கு என்ன நடக்கிறதுங்கிறத சொல்றேன்.
ஒரு 40-50 வருஷம் முன்னாடி பேசினவர்கள் சீதையே அப்படின்னு பேசுறவர்கள் எல்லாம் சீதையோட உயர்வு எடுத்து சொல்லுவார்கள். கண்ணகியே உயர்ந்தவள் அப்படின்னு சொல்றவர்கள் எல்லாம் கண்ணகியோட உயர்வு எடுத்து சொல்லுவார்கள். இன்னைக்கு பேசுறவன் அப்படி பேசுறது இல்ல. சீதையே உயர்வுன்னு பேச வந்தவன் எல்லாம் கண்ணகிய ஒரு பாட்டு வெய்யறான். கண்ணகியே உயர்வுன்னு பேச வந்தவன் எல்லாம் சீதையை வெய்யறான். இதுதான் இன்னைக்கு நடக்கிறது. நீ எதை உயர்வுன்னு சொல்றியோ அதை பத்தி பேசு, இன்னொன்னு நிந்திக்காத. உன் தெய்வம் உனக்கு உயர்வு, இன்னொன்னு மட்டப்படுத்தவே கூடாது. இந்த காலமேக புலவர் பார்த்தார். அந்த காலத்துல ஹோட்டல் கிடையாது. அங்க முனியோரம் பொங்கல்னு ஒரு பிரசாதம், இந்த கோவில்ல எல்லாம் பிரசாதம் கொடுக்கறதுங்கிறது நம்ம சாஸ்திரங்கள்ல உள்ள ஒரு முறை. ஏன்னா நம்ம உடம்பு வளர்றதுக்கு நாம உணவு சாப்பிட்றோம். இந்த உணவு தான் எண்ணங்களா மாறுறது. நல்ல எண்ணங்கள் வரத்துக்கு இறைவனுக்கு படைக்கப்பட்டதான பொருட்களை சாப்பிட்டா நல்ல எண்ணங்கள் வரும். கவனிச்சு கேளுங்க. அதுக்குதான் பிரசாதம்னு பேர். அதனாலதான் கோவில் எல்லாம் யார் வந்தாலும் பிரசாதம் கொடுக்கணும், பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது இலவசமா கொடுக்கறதுக்கு தான் பிரசாதம்னு பேர். நீங்க ஸ்டால் போட்டு விற்கிறான் பாருங்க, அது பிரசாதமே கிடையாது. முதல்ல அதுக்கும் உள்ள இருக்கிற சுவாமிக்கு சம்பந்தமே கிடையாது, அது வேற விஷயம். நைவேத்தியம் பண்ணது நிவேதனம்னா தெரிவிக்கிறது, அது அப்படியே மக்களுக்கு கொடுக்கணும். முனியோரம் பொங்கல்னு திருக்கண்ணபுரத்துல ஒரு பிரசாதம் கொடுப்பார்கள். இந்த காலமேக புறவருக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா அவர் நெத்தி முழுக்க விபூதி இட்டு இருக்கார், ருத்ராட்சம் போட்டு இருக்கார், சிவனை வழிபடுறவர். இதுவோ பெருமாள் கோவில். அதனால அவர்கள் நான் சொல்ற காலத்துல இந்த சைவ வைணவ சண்டை உள்ள காலம் கொடுக்காத ஒண்ணு. வித்வான் சர்வத்திர பூஜ்யத்தை, படிச்சவனுக்கு சென்ற இடங்கள்லாம் பெருமை. யாருமே இவரை வாங்கோன்னு அது மாதிரி ஒரு அனுபவத்தை அடையிறவாளுக்கு தான் நான் சொல்றது தெரியும். நாம நடுநிலையா இருப்போம். அதுக்காகவே இது நம்ம கூட்டம், நம்ம இனம், நம்ம சமூகம், நம்ம இது அப்படின்லாம் இருக்கும். ஒரு பாகுபாடு, பார்ஷியாலிட்டிலாம் இருக்கும். அப்ப நமக்கே ஆத்திரமா இருக்கு. என்னடா அது, நீ ஒண்ணுமே பண்ணல, ஒரு பாமர ஜனங்களை மதிக்க மாட்டேங்கிறார்களே. திரும்பியே பார்க்கல. இவர் பார்த்தார், பெருமாளை பார்த்தார். இவர் ஒரு பாட்டு பாடுறார், கண்ணபுர பெருமாளே அப்படின்னார். எல்லாரும் திரும்பி பார்த்தார்கள். இவரை நாம சைவர்னு நினைச்சோம், நெத்தியில விபூதி இருக்காருன்னு நினைச்சோம். ஆனா இவர் பெருமாள் பக்தர். கண்ணபுர பெருமாளே அப்படின்னு கூப்பிடுறார். என்ன சொல்றாருன்னு பார்த்தார். கடவுளில் நீர் அதிகம்னார். கண்ணபுர பெருமாளே கடவுளில் நீர் அதிகம்னா. எல்லாரும் வாங்கோ சுவாமி, சுவாமி வாங்கோ வாங்கோ, தேவரீர் எங்கேருந்து வரேன், என்ன ஆச்சரியமா இருக்கு. நாங்க என்னமோ நெத்தியில விபூதி ருத்ராட்சம் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பெருமாள்கிட்ட பக்தி கிடையாதுன்னு நினைச்சுட்டோம். நீங்க கடவுளில் நீர் அதிகம்னு சொல்றதுல இருந்து எல்லா கடவுளை விட அதிகமானவர், உயர்ந்தவர் பெருமாள்னு சொல்றேன். உட்காருங்கோ, தேவரீருக்கு முனியோர பொங்கல் குடுறா சாதி அப்படின்னு சொல்லி கொண்டு ஒரு பட்டை நிறைய பொங்கலை கொடுத்தா. எல்லாத்தையும் சாப்பிட்டார் அவர். பெருமாள் கோவில் பிரசாதம் கையாளம கூடாது, கையை தொடச்சிருந்தார். இது நியாயம். சில பேர் பொறுத்தையார் வேஷத்துல தடவிட்டு போடுவான். அது மாதிரி இல்லாம கையை தொடச்சிருந்தார். சாமி மேல நீங்க பாடுவோம்னா ஒரு வரி தானே பாடி இருக்கார், பாக்கி வரி எல்லாம் பாடணுமே, அதனால குறிச்சுக்கிறார். அவர் சொன்னார், கண்ணபுர பெருமாளை, திருப்பி கவிதை வாசிக்கிறத 2 தடவை சொல்லணும். கண்ணபுர பெருமாளே கடவுளில் நீ அதிகம், உன்னில் நான் அதிகம். எல்லாரையும் விட நீ பெரியவன், உன்னை விட நான் பெரியவன். என்ன சுவாமி, பெருமாளை விட நீங்க எப்படி பெரியவராக சொல்றேன். அவர் சிவனுக்கோ ஒரு பிறப்பு, உனக்கோ 10 பிறப்பு, என் பிறப்போ எண்ணி தொலையாது, அதுல நான் பெரியவன். சிவன் பிறந்தது ஒரு தடவை, பெருமாள் பிறந்தது 10 தடவை, நான் பிறந்தது எத்தனை தடவை எண்ணிக்கையே கிடையாது. அப்ப நான் தானே பெரியவன் அப்படின்னாரு அவர். 10 அவதாரம்னு சொல்றமேன்னா
அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இல்ல. அதுல ஒரு விசேஷம் இருக்கு. பரிணாம வளர்ச்சியை எல்லாம் அறிவு சார்ந்த விஷயம். பரிணாம வளர்ச்சியை காண்பிப்பதற்காக தசாவதாரங்கள். மத்ஸ்ய கூர்ம வராகஸ்ட நாரசிம்மஸ்ட வாமனஹ ராமோ ராமஸ்ட ராமஸ்ட கிருஷ்ணஹா கல்கிஹி அப்படின்னு 10 அவதாரத்தை சொல்றோம். மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நாரசிம்மாவதாரம், வாமனாவதாரம், பரசுராமாவதாரம், ராமாவதாரம், பலராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி அவதாரம். இது 10 அவதாரம். இதுல என்ன சார் விசேஷம்னா பரிணாம வளர்ச்சி. கவனிச்சு கேளுங்க. முதல்ல மத்ஸ்யம், மீன். மத்ஸ்யம்னா மீன் அர்த்தம். அது எங்க இருக்கும்? ஜலத்துல இருக்கும், தண்ணியில தான் இருக்கும். கூர்மம்னா என்ன? ஆமை. அது எங்க இருக்கும்? தண்ணியிலையும் இருக்கும், கரையிலையும் இருக்கும். இந்த முதல்ல சொன்னது தண்ணியில மட்டும்தான் இருக்கும், பூமிக்கு வரவே வர. நிலத்துல இருக்கும், நீர்ல மட்டும்தான் இருக்கும், நிலத்துக்கு வராது. ரெண்டாவது சொன்னது நீர்ல தான் இருக்கும், நிலத்துக்கு அப்பப்ப வந்துட்டு போகும். மூணாவது சொன்னது வராகம், பன்றி. அது எங்க இருக்கும்? நிலத்துலதான் இருக்கும், அப்பப்ப நீருக்கு போயிட்டு வரும், நீரை போட்டு நோண்டும். நாலாவது சொன்னது நாரசிம்மம், நரசிம்மர்னு. இது பரியந்தம் மீன், அதுக்கப்புறம் ஆமை, அதுக்கப்புறம் வராகம். கவனிச்சு கேட்டுவாங்க. மீனுக்கு கை கால்லாம் தனியா, செதில்லாம் உண்டு, கை கால்னு தனியா கிடையாது. ஆமைக்கு வாயு 4 கால் எல்லாம் உண்டு. வராகம்னு வார்த்தை இந்த கால் வளர்ச்சி அடைஞ்சே வாயோட பெருசா கொம்போட இருக்கும். அதுக்கு அடுத்தது நரசிம்மன்னு வார்த்தை பாதி சிங்கம் பாதி மிருகம். அப்ப மிருகத்திலிருந்து மனிதனுக்கு மாறுற இடம் அது. அதுக்கு அடுத்தது முழு மனிதன், அதுக்கு அடுத்தது பரசுராமர், அதுக்கப்புறம் ராமர். மனிதன்ல ஆரம்ப நிலையில உள்ளவன், வளர்ச்சி அடையாதவனுக்கு வாமனன்னு பெயர். கவனிச்சு கேட்டா இதுவே வாமனர் பகவான் வளர்ச்சி அடையாதவர் இல்ல, பெரிய பகவானவர். புரியறதுக்கு வாமனன்னா குள்ளமா உள்ளவன் அர்த்தம். அதுக்கடுத்து பரசுராமர். பரசுராமர்ங்கிறவர் மேல கதையை கேட்டா தெரியும், உரிச்செடுக்க போறார் உலகம் முழுக்க. அதர்மிஷ்டர்களான ராஜாக்களை அழிப்பதற்காகவே வந்தவர். அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ராஜாவா பிறந்து வந்தவர் இல்ல, அயோக்கியர்களை அழிப்பதற்கு பெரிய சக்தியோட தான் பிறக்கணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரண மனிதர்கள்லயே ஒருத்தன் கிளம்பி அயோக்கியர்களை அழிப்பான். இதுதான் காமிக்கிறது பரசுராமாவதாரம். அதுக்கடுத்து ராமாவதாரம், முழுமையான மனிதன். அதுக்கடுத்து பலராமர், அதுக்கப்புறம் கிருஷ்ணன். வரிசையா சொல்லிட்டு வரேன். இது பரிணாம வளர்ச்சியை காமிக்கிறது. இந்த மத்ஸ்யாவதாரம்ங்கிறது அப்படியும் புரிஞ்சுக்கலாம். மத்ஸ்யம்னா மீன். நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண மீன் கிடையாது. சத்யவ்ரதஸ்ய திரவிலாதிபத்யுஹு நதி தலே தத்பயதஸ்ததானீம் கராஞ்சலம் சஜ்வலதா கிருதிஸ்த்வம் அதிருஷ்யதஹ கஷ்டன பாலமீனஹ. வேதத்தை ரட்சிச்ச அவதாரம், பூமியை ரட்சிச்ச அவதாரம். இது ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? இந்த அவதாரம் பண்ணினது எந்த இடத்துல? மத்ஸ்யாவதாரம் அப்படின்னு பகவான். ராமாவதாரம் அயோத்தியில பண்ணான், கிருஷ்ணாவதாரம் மதுரால பண்ணினான். இப்படிலாம் சொல்றோமோ. மத்ஸ்யாவதாரம் எங்க பண்ணினான்? நம்ம தமிழ்நாட்டுல பண்ணினான் பகவான். எந்த ஊர்? மதுரை. மதுரை தான் மத்ஸ்யாவதாரம் பண்ண இடம். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கணும், குழந்தைகளுக்கு சொல்லணும். அதனாலதான் சேரன் சோழன் பாண்டியன் ஒரு காலத்துல நம்ம தமிழ்நாடு பிரிச்சு ஆண்டார்கள். சோழனோட கொடி எது? புலிக்கொடி. சேரனோட கொடி வில்லு அம்பும். குழந்தைகளுக்கு அது கூட தெரியாது. ஒரு காலத்துல பஸ்ல எல்லாம் கூட அப்படி போட்டிருப்பார்கள்.
வில்லம்பு போட்டிருப்பார்கள். சோழன்கிற பஸ்ல பார்த்தா புலி பாயரா மாதிரி போட்டிருப்பார்கள். பாண்டியனோட கொடியில என்ன இருக்கும்? மீன். ஒரு காலத்துல பஸ்லயே மீன் மாதிரி இருக்கும், மீன் கொடி போட்டிருப்பார்கள், பாண்டியன் அப்படின்னு போட்டு. சேரனோட கொடியில வில்லு அம்பு இருக்கும், சோழனோட கொடியில புலிக்கொடி இருக்கும். சேர சோழ. பாண்டியர்கள் கொடியில மட்டும் ஏன் மீன் இருக்கு? யாராவது ஒரு தமிழ் அறிஞர்கள், தமிழ் வளர்ச்சியாளர்கள், தமிழை காப்பாற்றுறவர்கள் சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் காரணம். இப்ப நான் சொன்னதுதான் காரணம். மத்ஸ்யாவதாரம் பண்ணின இடம் பாண்டிய தேசம். அதுக்காக சத்தியவிரதன் அப்படின்னு ஒரு ராஜா. சத்தியவிரதஸ்ய ஒரு ஆச்சரியம். இப்ப நான் சொல்ல போறதை கேட்டா உங்களுக்கே பெருமையா இருக்கும். திரமிலாதிபர்த்து, திரமிலம் அல்லது திரவிடம், திராவிடம்னு சொல்றோமோ அததான் சொல்றது. திராவிடம்னு ஒண்ணு உண்டான்னா, உண்டுன்னு சில பேர் கத்துறான், இல்லைன்னு சில பேர் கத்துறான். அதெல்லாம் விட்டுருங்க, நமக்கு அந்த சப்ஜெக்டுக்குள்ள போக வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அது என்னத்தை சொல்றது அப்படின்னா, மூன்று பக்கமும் நீரால சூழப்பட்ட ஒரு நிலப்பகுதிக்கு திராவிடம்னு பேர். அது இடத்தை குறிக்கிறது. இந்த திராவிடம்ங்கிற தேசத்துக்கு அதிபதியாயிருந்தான் இவன் அப்படின்னு இந்த இதுல சொல்றது. திராவிடம் அப்படிங்கிறது ஒரு நாடு. மூன்று பக்கமும் ஜலத்தால் சூழ, நம்ம பகுதி அப்படித்தானே இருக்கும். பாண்டிய நாடு எடுத்துட்டா அப்படி கடைசியில போய் சமுத்திரம், மூணு பக்கமும் பார்த்தா சமுத்திரமா இருக்கு. அந்த சமுத்திரத்தால சூழப்பட்ட அந்த பாண்டிய நாட்டுக்கு அரசனாயிருந்தான். திராவிட தேசத்துக்கு அரசரா இருந்தானவன் சத்தியவிரதன் பேர். நம்ம வழிபாட்டு முறையில ஹோமம் பண்றது எப்படியோ, பூ எடுத்து போடுறது எப்படியோ, அது மாதிரி இன்னொரு வழிபாட்டு முறை இருக்கு. ஜலத்தினால பூஜை பண்றது, நீரினால் பூஜை பண்றது அப்படின்னு. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, பழைய கிராமத்துல உள்ள வயசானவர்களை, இன்னைக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தா தெரிஞ்சிருக்கலாம், நான்லாம் பார்த்திருக்கேன். குளிச்ச உடனே அப்படி எடுத்து ஜலத்தை விடுவார்கள். கிராமங்கள் எல்லாம் குளிச்சுட்டு அப்படி ஜலத்தை எடுத்து எந்த தெய்வத்தை நாம வழிபடுறோமோ அந்த தெய்வத்தினுடைய பேரை சொல்லி விடணும். சிவம் தர்ப்பயாமி, நாராயணம் தர்ப்பயாமி, பாஸ்கரம் தர்ப்பயாமி அப்படின்னு மந்திரம் சொல்றோமோ இல்லையோ அந்த நினைச்சு விடணும். இன்னைக்கு முன்னோர்களுக்கெல்லாம் நாம பண்ற அந்த வழிபாட்டு முறை அப்படிதானே. திதி கொடுக்கறதே நாம ஜலத்தை விட்டு தானே திதி கொடுக்கறோம். கையில எள்ளும் தண்ணியும் வச்சு கொடுக்கறோமோ. நித்தியப்படி 3 வேளை தண்ணீரால தெய்வத்தை வழிபடணும்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதுக்குதான் சந்தியாவந்தனம்னு பேர். அந்தணர்கள்லாம் பார்ப்பனர்கள்லாம் பண்றதெல்லாம் அந்த வழிபாட்டு முறையில தான். அதுல என்ன பண்றோம்னா, ஆதித்யந்தர்ப்பயாமி, சோமந்தர்ப்பயாமி, அங்காரகந்தர்ப்பயாமி, கேசவந்தர்ப்பயாமி, நாராயணந்தர்ப்பயாமி, மாதவன். இது எனக்கே இல்லை, உலக நன்மைக்காக. இன்னும் டீப்பா சொல்ல போனா அதுக்கு அர்த்தம் நிறைய விஷயம் இருக்கு. இந்த சூரிய ஒளியிலேருந்து நமக்கு தேவையான எனர்ஜி வரது. சயின்ஸ், பியூர் சயின்ஸ சொல்றேன். அந்த ஒளியில உள்ள அந்த எனர்ஜிய தாவரங்கள் கிரகிச்சு அதை ஸ்டார்ச்சா மாத்துறது. அந்த ஸ்டார்ச் எடுத்து நாம உணவா எடுக்கும் போது அந்த சக்தி நம்ம கிட்ட வந்துட்டு அந்த தாவரத்தினுடைய சக்கை தான் மலமா போறது. உலகம் முழுக்க இந்த ப்ராசஸ் தான். இந்த சூரிய ஒளியிலேருந்து நேர் சக்தியை நாம் அடைய முடியாது. சிலதை அடையலாம். இப்பயே இப்ப வைட்டமின் டி குறைச்சலா இருக்கு அப்படின்னு சொன்னா சூரிய ஒளியில போய் நில்லுங்கள்னு டாக்டர் இன்னைக்கு சொல்றான். சூரிய ஒளியில இருந்தே நம்ம அடையலாம். அது மாதிரி சாப்பாட்டையே அந்த சக்தியே அடைய முடியும். யோகீஸ்வரர்கள்லாம் அப்படி அடைஞ்சார். அந்த சக்தியில மந்த ஆளுநர்கள்னு 2 கெட்ட சக்தி சேர்றது, மிக்ஸ் ஆறுது, பூமி கிட்ட வரதே.
யாவதஸ்தமன்வகாத்தானி ஹவா ஏதானி ரக்ஷாகும்சி காயத்ரியாபிமந்திரிதே நாம்பசா சாம்யந்தி தது ஹவா ஏதே பிரம்மவாதினः பூர்வாபிமுகா சந்தியாயாங் காயத்ரியாபிமந்திரிதா ஆப ஊர்த்வம் விக்ஷிபந்தி தா ஏதா ஆபோ வஜ்ரீ பூத்வா அப்படின்னு இந்த கார்த்தால வேலைகள்ல அந்தணர்கள் சந்தியாவந்தனம்னு ஒரு காலத்துல பண்ணுவார்கள். இன்னைக்கு ஒருத்தர் 2 பேர் பண்றா. அப்படி ஜலத்தை எடுத்து இப்படி விடணும். அப்படி விட்டா அது ஒரு வேவ்ஸா மாறி இந்த சூரிய ஒளியில உள்ள கெட்ட சக்தியை விளக்கிறது. இதுக்குதான் சந்தியாவந்தனம்னு பேரு. இதுக்கு தர்ப்பணம்னு பேரு. ஜலரூபமான பூஜைன்னு பேரு. இது எல்லாருக்குமே பொது. எல்லாருமே செஞ்சிருந்தார்கள். நான் பார்த்திருக்கேன், கிராமத்துல விவசாயிகள்லாம் குளிச்ச உடனே பண்ணுவார்கள். இன்னைக்கு வட இந்தியாவில் பார்த்தா கங்கை முதலிய இடங்கள்லாம் குளிச்சுட்டு சொம்பால ஜலத்தை விட்டு பூஜை பண்ணுவார்கள். இன்னைக்கு ரொம்ப ஜனங்கள்கிட்ட நல்ல பழக்கங்கள் மாறி போயிடுது. நல்லவர்களா இருக்கார்கள். இந்த சம்பிரதாயமா செய்யறதெல்லாம் பரிகாசம் பண்ணி இது என்னன்னே தெரியாம அந்த ஜனங்களை போட்டு குழப்பி அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் மாத்தி குட்டிச்சவர் பண்ணிட்டார்கள் வச்சுக்கோங்களேன். இந்த வழிபாட்டு முறையை தான் இந்த பாண்டிய ராஜா பண்றான். எந்த நதியில பண்றான்? மதுரையில எந்த நதி ஓடுறது? வைகை நதி ஓடுறது. அந்த நதிக்கு உண்மையான பெயர் என்ன? வைகை. அதுவா அதோட பெயர்? வேகவதின்னு பேர். அந்த நதிக்கு பெயர் வேகவதி அப்படின்னு பெயர். அப்புறம் வைகைன்னு எப்படி வந்ததுன்னா மீனாட்சி கல்யாணத்துலதான் வந்தது. கும்போதரன் ஒருத்தன் மீனாட்சி கல்யாணத்துல வந்த சாப்பாடெல்லாம் அவன் தான் சாப்பிட்டான் அப்படின்னு மீனாட்சி கல்யாணத்துல ஒரு கதை வரும். தேவர்கள்லாம் யாருமே சாப்பிடல, அவர்கள்லாம் கல்யாணத்துக்கு வந்துட்டு கிளம்பி போயிட்டார்கள். மீனாட்சி சொன்னால் அவ்வளோ சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கு, சாப்பிடாம போறார்களே அப்படின்னு சொன்ன உடனே இந்த கொடை பிடிச்சிருந்துக்கிற கும்போதரனை போய் சாப்பிடுன்னார் சிவபெருமான். சுந்தரேஸ்வர பாண்டியன்னு பேர். சிவபெருமான் ஆண்ட நாடு இந்த தமிழ்நாடுங்கிறது. இந்த தமிழ்நாட்டுக்கு ராஜாவா இருந்தவர் சிவபெருமான். சுந்தரேஸ்வர பாண்டியன்னு பேர். வரலாறு எடுத்து படிக்கணும். அவர் போய் கும்போதரன் சாப்பிட்டான். அவன் சாம்பார் சாப்பிட்டான், வெத்த குழம்பு சாப்பிட்டான், காய் சாப்பிட்டான்லாம் சொல்லல. திருவிடையாளர் புராணம் ரொம்ப அழகா பேசும். அதுவும் கிருபானந்த வாரியார்னு ஒரு மகா ரொம்ப அழகா தமிழ் பேசுறவர். அவர் ஒரே வார்த்தையில சொன்னார். அவன் சாப்பிட்டதெல்லாம் சொன்னார் 10 நாள் அதுக்கே சரியா போயிடும். 3 வார்த்தையில சொல்றேன்னா, சமைச்சதெல்லாம் சாப்பிட்டான், சமைக்கிறதுக்குன்னு வச்சிருந்த சாமான்கள் எல்லாம் சாப்பிட்டா, சமைக்கிறவாதான் மிச்சம்னாரு. சமைச்சதெல்லாம் சாப்பிட்டான், சமைக்கிறதுக்காக வச்சிருந்த சாமான்கள் எல்லாமும் பச்சையா சாப்பிட்டான். அப்படியே மிச்சம் சமைக்கிறவங்க தான் மிச்சம். பசி தாங்கல்ல, அத்தனையும் சாப்பிட்டான். உடனே தாகமா இருக்குன்னா சிவபெருமான் சொன்னார், உன் வயத்துக்கு தண்ணி சொம்புல குடிச்சு 10வது நதி ஓடுறது, அதுல போய் கை வைனா வைகைனா. இன்னைக்குமே பைப்பில் எல்லாம் அப்படி கையை வச்சு குடிக்கிறோமோ. அவன் என்ன பண்ணான்னா இப்படி கைய வச்சான், ஒரு அணை மாதிரி. ஒரு உறிஞ்சுனா வைகை ஆத்த. இன்னி வரைக்கும் தண்ணி கிடையாது. இன்னி வரைக்கும் ஒரே உறிஞ்சல் தான். அதுல போய் இவன் தர்ப்பணம் பண்றான். அப்படி கையில ஜலத்தை எடுத்தா கச்சன பால மீனகா, ஒரு சின்ன குட்டி மீன் வருது. சத்தியவிரதன்கிற ராஜா கையில. பொதுவா இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணும்போது அதுல இது மாதிரி உயிரினங்கள்லாம் இருக்கக்கூடாது. பூவை போட்டோம்னா அதுல ஒரு பூச்சி இருக்கு, ஒரு வண்டு இருக்கு, அதோட சுவாமி மேல போடக்கூடாது. நாம அதனால என்ன பண்ணினார், அதை எடுத்து அண்ணண்ட போட்டுட்டு தான் போடணும். அது மாதிரி இந்த ஜலத்தை விட்டுட்டு திருப்பி ஜலத்தை எடுத்தான். திருப்பி ஒரு குட்டி மீன் அதுல வந்தது கையில. திருப்பி அந்த தண்ணியை கொட்டுட்டு திருப்பி கையில எடுத்தான், திருப்பியும் வந்தது. இத விட போனா அப்ப அந்த மீன் சொன்னது மனித குரல்ல பேசுறது, என்ன நீ விடாத, தண்ணியில விடாத அப்படின்னு. ஏன்னு கேட்டான் இவரு. இந்த தண்ணியில தான் ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்கு.
மீன் அப்படிங்கிறது பெரும்பாலா உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உணவு. மீன்கிறதுக்கு பாருங்க, பெரும்பாலா எல்லாம் மீனை சாப்பிடும். எந்த உயிரினத்தை எடுத்தாலும் மீனை சாப்பிடும். இன்னும் சொன்னோம்னா மாம்சம் சாப்பிடாதவா கூட மீனை சாப்பிடுவா. அதுலயும் விசேஷம் சொல்றேன், ஐயர்மார்கள்னு நீங்க சொல்றீங்கள, அவெல்லாம் சாப்பிட, நீங்க எல்லாரும் சாப்பிடலாம், அது விஷயம். சாப்பிட மாட்டார்னு நாம நினைச்சுட்டு இருக்கமே, வெஸ்ட் பெங்கால் போனா அவர்களும் சாப்பிடுவார்கள், இந்த மீனை சாப்பிடுவார்கள். உலகத்தோட அமைப்பே எப்படி இருக்குன்னா, ஜீவோ ஜீவசிய ஜீவனம், ஒரு ஜீவனுக்கு உணவு இன்னொரு ஜீவன், இப்படிதான் இருக்கு உலக அமைப்பே. அப்படிதான். அதுல இருந்து விடுபட்டு வந்தா, அதுதான் வள்ளலார் சொல்றார். வள்ளலாருடைய உபதேசமே அதுதான். 48 நாள் நாம மாலை போட்டு நியமத்தோட இருக்கணும்னா, வாழ்நாள் முழுக்க இல்லைன்னாலும் இந்த 48 நாளாவது அப்படி இருக்கணும். எந்த ஒரு உயிரினத்துக்கும் நாம துன்பம் கொடுக்காம, ஹிம்சை பண்ணாம, பொய் சொல்லாம, புலால் உண்ணாம, மது அருந்தாம, ஒரு பணிவாட இருக்கணுங்கிறத ஒரு பழக்கத்தை பயிற்சி பண்றோம். அதுக்குதான் மண்டலம்னு பேர். இந்த மீன் சொன்னது, என்னை விட்டா பெரிய மீன் என்ன சாப்பிட்டு போயிடும், அதனால என்ன விடாத அப்படின்னு. உன்னை என்ன பண்றது, நான் ஒண்ணு வீட்டுல போய் வளையணும். நீங்க நானே நினைப்பேன், பெரிய பெரிய இடத்துல எல்லாம் இந்த மீனை வளர்ப்பா இருக்கு. இந்த வாஸ்துன்னு சொல்லிவிட்டு அல்ல, அது வேற கூத்து, ஒரு கொஞ்ச நாள் ஓடினது. அவன் அப்பப்போ ஒரு ட்ரெண்ட் வரும்பதில்ல. இந்த மீன் வளர்க்கிற பழக்கம் யார் சொல்லி கொடுத்தா? எனக்கே ஆச்சரியம். தொட்டி கிட்டி நாங்க கிணத்துல உள்பட மீன் விடுவா கிராமத்துல எல்லாம். எதுக்குன்னா அதை சுத்தி பண்றதுக்காக, ஜலத்தை சுத்தி பண்றதுக்காக. வீட்டுக்குள்ள வச்சுக்க மாட்டார்கள். இந்த முதல்ல ஆரம்பிச்சவனே இந்த சத்தியவர்தம் தான். கமண்டூர்ல கொண்டு வந்து வளர்த்தான். ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்காது, ராஜன் கூப்பிடுது. திரும்பி பார்த்தா எனக்கு இந்த இடம் பத்தல்லேன்னு பார்த்தா, அந்த கமண்டலுங்கிற அந்த கிண்டி முழுக்க வளர்ந்து இருக்காது. கஷ்டப்பட்டு அதை வெளியில எடுத்து ஒரு சின்ன தொட்டியில வச்சான். ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்காது, ராஜன் நின்னுது. பார்த்தா தொட்டி முழுக்க பெருசா இருக்கு. எனக்கு இந்த இடம் பத்தல்ல அப்படின்னு இன்னொரு பெரிய குட்டையில விட்டான். அதை குட்டைன்னு ஒண்ணு ஜலம் வச்சு ராஜன் நின்று கூப்பிட்டுது. 5 நிமிஷத்துக்குள்ள பார்த்தா குட்டை முழுக்க பெருசா இருக்கு. அதை கொண்டு போய் ஒரு குளத்துல விட்டான். ராஜன் நின்னுது. அன்னைக்கு முழுக்க இவனுக்கு இதே வேலைதான், இந்த மீனை தூக்கின்னு அங்கேயும் இங்கேயும் அலையிறது தான். ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது, பெருசா போயிருக்கும். இப்படி ஒரு வளர்ச்சி. இது நார்மலா உள்ள மீனா இல்ல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணினா, குளம் அளவுக்கு பெருசா வளர்ந்ததுன்னா பெருசா வண்டி கிண்டி எல்லாம் வச்சு இதை பிடிச்ச இடத்துலயே விட்டுடுவோம், இல்லைன்னா சமுத்திரத்துல கொண்டு விடுத அப்படிங்கிறத அந்த மீன் சொன்னது. உன்னை நான் சரணம் அடைஞ்சிருக்கிறதே என்ன நீ கைவிடலாமான்னு கேட்டு, இது தர்மமானு கேட்டு. சாஸ்திரப்படி என்னை காப்பாத்துன்னு ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்லி நாம காப்பாத்துறேன்னு சொல்லிட்டா அவனை கைவிடக்கூடாது. இது அடிப்படை தர்மம். எத்தனையோ பேர்களை உயிரையே கொடுத்திருக்காரு அந்த மாதிரி காப்பாத்த. சிபின்னு ஒரு சக்கரவர்த்தி புறா ஒன்ன கழுகு துரத்தின்னு வந்தது. அது ஓடி இவன் மடியில உட்கார்ந்து என்னை காப்பாத்துனது, கவலைப்படாதேன்னா பின்னாடியே கழுகு வந்தது. உடனே அந்த கழுக இதை சாப்பிடாதேன்னா அது கேட்டுது, எனக்கு உணவு இந்த புறா தான், இதை சாப்பிடாதேன்னு நீ சொன்னேன்னா அப்ப என் தர்மத்துல நீ குறுக்கிட கூடாது. நான் இதை சாப்பிடாம இருக்கணும்னா எனக்கு வேற உணவு கொடுன்னா. அவன் அப்ப என்ன பண்றான், தன் தொடையை வெட்டி கொடுத்தான்னு இருக்கு. தொடையை வெட்டி அந்த மாம்சத்தை கொடுத்தான் சிவி சக்கரவர்த்தி. அது மாதிரி என்னை காப்பாற்ற வேண்டாமான்னு உடனே அவன் சொன்னா, 2 காரணத்தினால நீ மீன் இல்லை. முதல் காரணம், இவ்வளவு பெரிய வளர்ச்சி, மனித குரல்ல பேசுறது. அது மட்டும் இல்ல, சிலதெல்லாம் பழக்கினா மனித குரல்ல பேசும். நீ தர்மத்தை பேசுற, அதனாலயும் நீ மீன் இல்லை, நீ யார் அப்படின்னு உடனே அந்த மீன் வடிவம் மறிஞ்சு பகவான் நிற்கிறான். சதுர்புஜத்தோட, சங்க சக்கரத்தோட, கதே பத்மத்தோட பெருமாள் விஷ்ணுவா நிற்க
பெருமாளை நமஸ்காரம் பண்ணினா இது என்ன அப்படின்னு கேட்டா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் எடுக்க போற அவதாரத்தினுடைய அடையாளம். ஒரு 10 நாள்ல பிரளயம் வரும், உலகமே முழுகும். அப்ப நீ மட்டும் உயிரோட இருப்ப, உலகமே அழிஞ்சு போறதே நீ உயிரோட இருப்ப. ஒரு பெரிய படகு வரும், அந்த படகுல நீ ஏறிக்கோ, உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னா. அதே மாதிரி உலகம் அழியிற நாள் வந்தது, நைமித்திகம்னு பேர். இதெல்லாம் கொஞ்சம் விஸ்தாரமா நான் அப்புறம் சொல்றேன். பிரளயம்னா நாளைக்கு உலகம் அழிஞ்சு போயிடும், நாளைக்கு உலகம் அழிஞ்சு போயிடும்லாம் சொல்றா மத்தியில. அப்படிலாம் உலகம் அழியவே அழியாது, யாரும் கவலையப்பட வேண்டாம். பொதுவா உலகம் அழியறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை உலகம் அழியும், இதுதான் கேள்வி. நாம இருக்கிற உலகம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அழியும் அப்படின்னு சொன்னா 29 இருந்து 31 கோடி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரீசைக்கிள் ஆயிக்கும். அதுவும் அதுக்கு மன்வந்தரம்னு பேர். 32 கோடி வருஷம்னு வச்சுக்கோங்க நம்ம கணக்குல, அதுக்கு மன்வந்தரம்னு பேர். இப்ப நாம இருக்கிறது 7வது மன்வந்தரத்துல சரிபாதி வயசுல இருக்கோம். நாம 16 கோடி ஆயிருக்கு, இன்னும் 16 கோடி வருஷம் இருக்கு உலகம் அழியறதுக்கு. உலகம் முழுக்க அழியறதுக்கு இன்னும் 16. அப்ப அவன் மன்வந்தரம் அழியறது, ஒரு படகு வர்றது, அந்த படகுல சப்தரிஷிகள் இருக்கா, அடுத்த மன்வந்தரத்துக்கு தேவையான ஓஷதிகள் எல்லாம் இருக்கு. இந்த ராஜா அந்த படகுல ஏறி அவனை உட்காத்தி வச்சு பிரளய காலம் முழுக்க அந்த ராஜாவை ரட்சிச்சு அந்த பிரளய ஜலங்கள்லாம் வடிஞ்ச உடனே அடுத்த மன்வந்தரம்ங்கிற சொல்ற இப்ப நடக்கிற மன்வந்தரம், இப்பதுக்கு வைவஸ்வத மன்வந்தரம்னு பேரு. இந்த மன்வந்தரத்துக்கு மனுவை கொள்ளுவேன், மனு சொன்னத்தை கொள்ளுவேன், மனு சொன்னத்தை எரிப்பேங்கிறமே. இந்த மனுங்கிறவரே தமிழ்நாட்டுக்காரர் தான். அதுக்காக சொல்றேன், மனு அப்படிங்கிறவன் பாண்டிய தேசத்து ராஜா தான். அவனுக்கு வைவஸ்வத மனுன்னு பேர். அவனை இந்த மன்வந்தரத்துக்கு அதிபதியாக பண்ணினார் பகவான். இந்த பிரளய காலத்துல பிரம்மாவனுடைய மகாவிஷ்ணுவனுடைய காதிலேருந்து அழுக்கிலேருந்து ஒரு அசுரன் தோன்றினான், அல்லது அயக்ரீவன் ஒரு அசுரன் தோன்றினான். இவன் என்ன பண்ணினான், பிரம்மாட்டேந்து படைக்கிற சக்தி எடுத்துன்னு போயிட்டான், வேதத்தை அறிவை திருடிட்டான். கவனிச்சு கேட்கணும். அழுக்க எது சாப்பிடும்? மீன் தான் சாப்பிடும். அழுக்க சாப்பிடுறதே மீன் தான். அழுக்கு என்ன பண்ணும்னா அறிவை தடப்படும். அதனாலதான் பல்ல சுத்தமா வச்சுக்கணும், காதை சுத்தமா வச்சுக்கணும். நவத்வாரங்கள் உடம்புல இருக்கு. நம்ம உடம்புல 9 வகையான துவாரங்கள் இருக்கு. இந்த 9 வகையாவும் மலத்தை தான் தள்ளும் சரீரம். இது அப்பப்ப கிளீன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக ரொம்ப ஸ்க்ரூ டிரைவர் வச்சு குடையக்கூடாது. அதுக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும். காதை சுத்தம் பண்ணிக்கிறதுலாம் அந்த காலத்துல அழகா அப்படி துணியை குளிச்சுட்டு இந்த துண்டை எடுத்து காதை அப்படி கிளீன் பண்ணி பாருங்க, தண்ணி இல்லாதபடி. அது மாதிரி அழுக்கா உள்ள அயக்ரீவனை வதம் பண்ணி அவன் தேர்ந்து அந்த பிரம்மா வேதத்தை பிரம்மாட்ட கொடுத்து இந்த சத்தியவர்தனையும் காப்பாத்தி வேதத்தையும் காப்பாத்தி பகவான் ரட்சிச்ச அவதாரம் மத்ஸ்யாவதாரம்னு பேர். பிரளய பயசி தாத்து சுப்த சக்தேர் முகேப்யஹ ஸ்ருதி ஜனமபநீதம் பிரத்யுபாதத்வஹத்வா திதிஜமகதயத்யோ பிரம்ம சத்தம் விரதானாம் தமஹமகில ஹேதும் ஜிம்மமீனம் நதோஸ்மி. பகவான் உலகத்தையும் வேதத்தையும் அறிவையும் காப்பாத்தின அவதாரம் மத்ஸ்யாவதாரம். இன்னும் கொஞ்சம் அதுல விஸ்தாரப்படுத்தி சொல்ற விஷயம் இருக்குது, நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு கூர்மமா ஆமையா பகவான் ஏன் பிறந்தாருங்கிற கதை நாளைக்கு. கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய
வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. இந்த ஹோமத்துல எல்லாம் யார் பங்கு கொள்ளலையோ அவர்கள் எல்லாம் பங்கு கொள்ளணும். சனிக்கிழமையில இருந்து ஹோமத்துக்கும் வரணும். இந்த மாதிரி சரித்திரங்களுக்கும் குழந்தைகள் ஆயுஷன் வந்து பகவானுடைய கிருபை அடையணும். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.